ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற கதை துளசிராஜ் அவர்களின் நறுமுகையே மலர்ந்திடு. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அத்தியாயம் 1. புலர்ந்தும் புலராத காலை பொழுதில் வாசலில் கோலம் போட அமர்ந்தாள் வெண்மதி. வெள்ளிக்கிழமை ஆதலால் காலையிலேயே தலைக்கு குளித்துவிட்டு வெள்ளை துண்டை தலையில் கட்டியிருந்தவளின் கைகள் கோலத்திற்கு வண்ணம் திட்டிக் கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் கோலத்தை போட்டு முடித்தவள் எழுந்து நின்று அதன் அழகை ரசித்து பார்த்தாள். வெண்மதியின் உதடுகள் திருப்தியுடன் விரிந்தது. மஞ்சள் நிறம், பிறை நெற்றி, இயற்கையாகவே வில்லாக வளைந்த இரு புருவங்களுக்கு மத்தியில் சிவப்பு நிறத்தில் சிறிய பொட்டு, வசீகரிக்கும் விழிகள், கூர் நாசி, செந்நிற அதரங்கள் என 5.25 அடி உயரம் கொண்டவள்தான் வெண்மதி. 6 மணிக்கு துயில் களைந்து தன் அறையிலிருந்து வெளியே வந்த கங்கா ஹாலுக்கு வர அங்கே சிவானந்தன் தினசரி பத்திரிகையை படித்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த பார்வதி பாக்கை இடித்து கொண்டு இருந்தார். அவர்களிடம் வந்த கங்கா, மாமா, அத்தை என்று அழைக்க அவர்கள் இருவரும் ஒரு சேர மூத்த மருமகளை ஏறிட்டு பார்த்து புன்னகை புரிந்தார்கள். என்னம்மா, இப்பதான் எழுந்து வரியா என்று பார்வதி கேட்க, ஆமாத்த என்றாள் கங்கா. பெரியவன் நேத்து ராத்திரி எப்போ வீட்டுக்கு வந்தான் என்று சிவானந்தன் தனக்கே உரிய கண்ணீர் குரலில் கேட்க, மில்லில கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தார் மாமா என்று கத்தி சொன்னார் கங்கா. ஏனெனில் சிவானந்தனுக்கு சத்தமாக பேசினால்தான் காது கேட்கும். இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறி கங்கா சமையலறைக்கு சென்றார். அங்கு வெண்மதி நின்று சமைத்து கொண்டிருந்தாள். மதி, நீ என்ன பண்ற இங்க? உன்னை கிச்சனுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று இடுப்பில் கை வைத்து கடுமையான குரலில் வினவினார் கங்கா. வெண்மதி சின்ன சிரிப்புடன் அவர் அருகே வந்து அவரது கையில் ஒரு மாத்திரையை கொடுத்தவள், இந்தாங்க, முதல்ல காலையில் எந்திரிச்சது போட வேண்டிய மாத்திரையை போடுங்க, அப்புறம் கத்துங்க என்றார். கங்காவும் வெண்மதியை முறைத்து கொண்டே மாத்திரையை வாயில் போட்டு தண்ணீரை குடித்தவர், உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு தானே கிச்சனுக்கு வராதுன்னு சொன்ன, இங்க சமையல் கட்டுல நிக்கிற நேரம் புக்கை எடுத்து 4 பக்கம் படிச்சிருக்கலாம்ல என்று ஆதங்கத்துடன் கூறினார். டென்ஷன் ஆகாதீங்க கங்காமா, நான் முன்னாடியே எக்ஸாமுக்கு படிச்சுட்டேன். எக்ஸாம் அன்னைக்கு புக்கை எடுத்து அறக்க பறக்க படிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்லை என்று கூலாக பதிலளித்தாள் வெண்மதி. அதை கேட்ட பிறகுதான் கங்காவின் முகத்தில் புன்னகையே வந்தது. கங்காம்மா, நான் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன், சட்னி அரைச்சிட்டேன், சாம்பார் தாளிச்சுருக்கேன். 15 நிமிஷத்துல சாம்பாரும் ரெடி ஆகிரும். இந்தாங்க, நீங்க டீ எடுத்துட்டு போங்க என்று அவரது கையில் டீ கோப்பைகள் அடங்கிய ட்ரேவை கொடுத்தாள் வெண்மதி. அதனை வாங்கி கொண்ட கங்கா, நான் செய்யன்னு ஏதாவது வேலையை விட்டு வச்சிருக்கீங்களா அம்மணி என்று கிண்டலாக கேட்க, வெண்மதியும் யோசிப்பது போல கன்னத்தை விரலால் தட்டியவள் குறும்பு புன்னகையுடன் கங்காவை பார்த்து, இருக்கே என்றாள். என்ன வேலை? கங்கா சிரித்து கொண்டே கேட்க, பெரியய்யாவை எழுப்பி டீ கொடுக்கணும் என்று வெண்மதி கூற, கங்கா அவளது தலையில் வலிக்காத வண்ணம் ஒரு கொட்டு வைத்தார். எங்கிட்ட மட்டும் கூட கூட பேசு, மற்றவங்க கிட்டெல்லாம் வாயே திறக்காத என்று கங்கா சலிப்பாக சொல்லிவிட்டு செல்ல, அதற்கும் புன்னகை புரிந்தாள் வெண்மதி. வீட்டில் உள்ள எல்லோருக்கும் டீ கொடுத்து விட்டு கங்கா பின்பக்கம் செல்ல, அங்கே அவரது தங்கை யமுனா துணிகளை கையால் துவைத்து கொண்டிருந்தார். அக்கா தங்கை இருவரும் ஒரே வீட்டில் வாக்கப்பட்டு வந்ததால் இது நாள் வரையிலும் குடும்பம் உடையாமல் இருக்கிறது. யமுனா, வாஷிங் மிஷின் ரிப்பேரா? துணியெல்லாம் கையால துவைச்சிட்டு இருக்க என்று வினவ, இல்லக்கா, இதெல்லாம் ஆதியோட துணி. நேத்து எங்கேயோ பசங்களோட கிரிக்கெட் விளையாட போனா, அங்க என்ன கூத்து நடந்துச்சோ தெரியல, துணியெல்லாம் ஒரே சேறு சகதியமா இருக்கு என்று யமுனா கூற, தங்கையின் கையில் இருந்த துணியை ஒரு பார்வை பார்த்தவர், துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கு, யார்கிட்டையும் சண்டை எதனா போட்டிருப்பானோ என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே வீட்டு வாசலில் யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. ஏய் ஆதி, வெளியே வாடா என்று அந்த தொகுதி எம்எல்ஏ பாண்டியன் கத்த, சிவானந்தன் பூர்வ முடிச்சுடன் தன் மனைவியை பார்த்து, யார் அது கத்துறது என்று கேட்டார். அதற்கு பார்வதி பதில் சொல்லும் முன்பு சிவானந்தனின் மூத்த மகன் சூரிய பிரகாஷ், இளைய மகன் சந்திர பிரகாஷ் இருவரும் ஹாலுக்கு வந்து விட்டார்கள். அதே நேரம் கங்காவும் யமுனாவும் பதட்டத்துடன் வாசலை நோக்கி செல்ல, அவர்களை தன் ஒற்றை உஷ்ண பார்வையினால் நிறுத்தினார் சூரிய பிரகாஷ். டே ஆதி, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க
வெளியே வாடா என்று எம்எல்ஏ மீண்டும் குரலை உயர்த்தி கத்த, இப்போது சூரிய பிரகாஷ் கங்காவின் மக்களான அகிலன், அவனது மனைவி அருணா, முகிலன், கோகிலா மற்றும் சந்திரபிரகாஷ் யமுனாவின் இளைய மகள் தாரா ஆகியோர் குழப்பத்துடன் வந்து நின்றார்கள். சமையலறையில் இருந்த வெண்மதி, என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு என்று நினைத்தவள் அடுப்பை அணைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள். அப்பா, யார் இது கத்துறது என்று அகிலன் கேட்க, சூரிய பிரகாஷ் எதுவும் சொல்லாமல் வீட்டு வாசலுக்கு சென்றார். அவரை தொடர்ந்து அனைவரும் வாசலுக்கு செல்ல, அங்கே கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தார் எம்எல்ஏ பாண்டியன். அவர்களை பார்த்ததும் வேஷ்டியை மடித்து கட்டி கொண்ட பாண்டியன், யோ சந்திரா, உன் பிள்ளைக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா ஏன் பிள்ளை அடிச்சு அவன் மண்டையை உடைச்சிருப்பான். எங்கேயா போனா உன் மாமன், கூப்பிடியா அவனை என்று எகிர சந்திரபிரகாஷின் பார்வை எம்எல்ஏ மகனின் மீது படிந்தது. தலையில் கட்டுடன் முகத்திலும் உடலிலும் ஆங்காங்கே சிவந்து வீங்கியும் போய் இருந்தவனை கண்ட சந்திரபிரகாஷ் ஆத்திரத்துடன் திரும்பி மனைவி யமுனாவை முறைத்து பார்த்தார். யமுனா பயத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டு அக்காவின் பின்னே ஒளிந்து கொண்டவர் மெல்லிய குரலில், இவர் வேறு என்னையவே முறைக்கிறாரு, போய் இவர் பெத்த மவராசனை முறைக்க வேண்டியதுதானே என்று முணுமுணுக்க, அது யார் காதில் கேட்டதோ இல்லையோ கங்காவின் காதில் தெளிவாக கேட்க அவருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கங்கா கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டு நிற்க, சூரிய பிரகாஷ் எம்எல்ஏவின் மகனை கூர்ந்து நோக்கினாரே தவிர எதுவும் பேசவில்லை. சந்திரா, என்னடா இது என்று தந்தை சிவானந்தன் பல்லை கடிக்க, அவருக்கு பதில் தெரிந்தால்தானே சொல்வதற்கு சந்திரபிரகாஷ் மனைவியை நோக்கி, யமுனா போய் ஆதிய வர சொல்லு என்று கோபத்தில் வார்த்தைகளை மென்று துப்ப, யமுனா விட்டால் போதும் என்று வீட்டிற்குள் ஓடிவிட்டார். நேரே மகனின் அறைக்கு சென்ற யமுனா தூங்கிக் கொண்டு இருந்த மகனின் தோளை உலுக்கி, டே ஆதி, எந்திரிடா என்று அடிக்குரலில் கத்த, உதயாதித்தன் கைகளை மடக்கி சோம்பல் முறித்து கொண்டே எழுந்து அமர்ந்தவன் கடிகாரத்தை பார்க்க அது காலை 7:30 மணி என்று காட்டியது. ஏமா இவ்வளோ சீக்கிரம் என்னை எழுப்புறீங்க, அதான் காலேஜ் போக இன்னும் டைம் இருக்கே என்று சலித்து கொண்டே மீண்டும் படுக்க போக அவனை பிடித்து தடுத்த யமுனா, நேத்து நீ பண்ணிட்டு வந்த காரியத்தால குடும்பமே கொந்தளிச்சு போய் இருக்கு. உன் அப்பா வேற என் மேல கொலை வெறியில இருக்காரு. உனக்கு இப்போ தூக்கம் ஒண்ணுதான் கேடு, எழுந்து வாடா என்றார் அதிகாரமாக ஆத்திரமாக. ஓ, எம்எல்ஏ சார் வந்திருக்காரா என்று வெகு நக்கலாக கேட்டவன், நேத்து நைட்டே வருவார்னு எதிர்பார்த்தன, இப்போதானா வந்திருக்காரு என்று கேட்டுக்கொண்டே கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள, யமுனாவோ அடப்பாவி என்று வாயில் கை வைத்து கொண்டார். உதயாதித்தனின் இடுப்பில் சார்ட்ஸ் மட்டும் இருக்க, அப்படியே வெளியே போக போனவனை பார்த்து கருமு கருமு என்று தலையிலேயே அடித்து கொண்ட யமுனா, டே எருமை, தூங்கி எழுந்து அப்படியே வெளியே போய் தொலைக்காத, மேல் சட்டை எதுவும் போட்டுக்கிட்டு வா என்று சொல்லிவிட்டு செல்ல, அவனோ கட்டிலில் கழட்டி போட்டிருந்த கையில்லாத பனியனை எடுத்து அணிந்து கொண்டு வீட்டு வாசலுக்கு வந்தான். உதயாதித்தனை பார்த்த பாண்டியன் ஆத்திரத்துடன் அவன் மேல் பாய போக, அகிலனும் முகிலனும் பாண்டியனை தடுக்க போக, முதல் சூரிய பிரகாஷ் பாண்டியனை பிடித்து பின்னால் இழுத்தவர் பாண்டியனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். இந்த காட்சியை கண்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து நிற்க, உதயாதித்தனின் உதடுகள் மட்டும் புன்னகையில் விரிந்தது. எங்க வந்து யார் மேல கை வைக்க பாக்குற, தொலைச்சிடுவ என்று சூரிய பிரகாஷ் ஒற்றை விரலை நீட்டி எம்எல்ஏ பாண்டியனை எச்சரித்தார். யோ, உங்க வீட்டு பையன்தாயா முதல்ல என் பையன் மேல கைய வச்சது, அதுக்கு நியாயம் கேட்டு வந்தா எம்எல்ஏன்னு கூட பார்க்காம எம்எல்ஏ கைய வைப்பியா என்று பாண்டியன் ஆத்திரத்துடன் பல்லை கடிக்க, அதே என்று கண்ணீர் குரலில் அழைத்தார் சூரிய பிரகாஷ். பெரியப்பா என்றபடி அவர் முன்னே வந்து நின்ற உதயாதித்தன் சிறிதும் பயமின்றி அவரை நேருக்கு நேர் பார்த்தான். நீ இந்த பையனை அடிச்சியா என்று சூரிய பிரகாஷ் கேட்க, அடுத்த நொடியே ஆமா அடிச்ச என்று நெஞ்சை நிமித்தியவாறு ஒப்புக்கொண்டான் உதயாதித்தன். உடனே திரும்பி அடிப்பட்ட காயத்துடன் நின்றிருந்த எம்எல்ஏவின் மகனை பார்த்த சூரிய பிரகாஷ், என் பையன் ஏன் உன்னை அடிச்சான் என்று கேட்க, அவனும் அதிர்ச்சியுடன் வெண்மதியின் அருகில் நின்றிருந்த தாராவை ஒரு பார்வை பார்த்தவன் திருத்திருவென்று முழித்து கொண்டே, அது அது நான் ரோட்ல சும்மா நின்றுட்டு இருந்த அப்போ இவனாவே வந்து என்னை அடிச்சான் என்று திக்கி திணறினான். சூரிய பிரகாஷோ மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் எம்எல்ஏவை அழுத்தமாக பார்த்தவர், இப்போ தெரியுதா தப்பு யார் மேலன்னு என்று கேட்க, பாண்டியன் தன் மகனை முறைத்தார். என் பையன் தப்பு பண்ணி இருந்தா என் முகத்தை நேருக்கு நேர் பார்த்திருக்க மாட்டான். உன் பையன் மேல தப்பு இருக்கிறதால தான் அவன் இப்படி திக்கி திணறி நிற்கிறான் என்று அவர் உறுதியாக கூற, பாண்டியன் நரநரவென்று பற்களை கடித்தார். உண்மையில் எம்எல்ஏ மகன்தான் பள்ளிவாசலில் நின்று மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்.
நேற்று உதயாதித்தனின் தங்கையான தாராவையும் அவன் கிண்டல் செய்து இருக்க அழுது கொண்டு வீட்டிற்கு வந்தவள் அண்ணனை போனில் அழைத்து நடந்தவற்றை சொல்லிவிட்டாள். அதன் பிறகுதான் உதயாதித்தன் எம்எல்ஏ மகனை தேடிச் சென்று கிரிக்கெட் மட்டையால் அடித்து அவனது மண்டையை உடைத்தான். சூரிய பிரகாஷ் பாண்டியனிடம், நீ இந்த தொகுதி எம்எல்ஏனா பெரிய கொம்பா? என் வீட்டு வாசல்ல வந்து நின்று சவுண்டு விடுவியா? நான் நினைச்சா நாளைக்கு இந்த தொகுதியில இடைத்தேர்தல் கொண்டு வந்துடுவேன், ஜாக்கிரதை என்று எச்சரித்து விட்டு வீட்டிற்குள் செல்ல அவரை தொடர்ந்து மற்றவர்களும் உள்ளே சென்றார்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் அருகில் உள்ள கிராமம் சின்னதாங்கல். கற்பனை பெயர்தான். இங்கு பெரும் செல்வாக்கு பெற்ற குடும்பம்தான் சிவானந்தனின் பெரிய குடும்பம். அந்த காலம் தொட்டு இப்போது வரை தோட்டம் தொரவு வைத்து பண்ணையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அரிசி மண்டி, மில், கார்மெண்ட்ஸ் போன்ற தொழில்களையும் செய்து வருகிறார்கள். பெரிய குடும்பம். சூரிய பிரகாஷ் என்றால் சுற்றுவட்ட பகுதியில் தனி மரியாதை. கிட்டத்தட்ட பதவியில் இல்லாமலேயே அப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் சூரிய பிரகாஷ். அவரின் கண் முன்னாடியே அவரது மகனை அடிக்கச் சென்றால் சும்மாவா விடுவார்? குடும்பம் மொத்தமும் ஹாலில் குழுமியது. சந்திர பிரகாஷ் எல்லாம், நீ கொடுக்கிற செல்லந்தாண்டி என்று மனைவியை திட்ட, சின்னவரே சும்மா ஏன் யமுனாவே திட்டுறீங்க, அவ என்ன பண்ணுவா என்று தங்கைக்கு பரிந்து கொண்டு வந்தார் கங்கா. சரிதான், இவ்வளவு திட்டக்கூடாது என்று சந்திர பிரகாஷ் மகனை சுட்டிக்காட்டி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனைதான் தூக்கி போட்டு மிதிக்கணும் என்று பல்லை கடித்தார். 74 கிலோ இருக்க, அசால்ட்டா தூக்கிடுவீங்களா என்ன? வயசான காலத்துல எதுக்கு உங்களுக்கு இந்த விபரீத ஆசை என்றான் உதயாதித்தன். அதை கேட்டு அங்கிருந்தவர்கள் குபீர் என்று சிரிக்க, அனைவரும் சிரிப்பதைக் கண்டு தானும் சிரித்தார் சிவானந்தன். சந்திர பிரகாஷோ மகனை தன் கண் பார்வையால் சுட்டு எரித்து விட்டு விடுவிடு என்று அவரது அறைக்கு சென்றார். சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க என்று சூரிய பிரகாஷ் கூற அனைவரும் கலைந்து சென்றனர். அத்தியாயம் 2. வெண்மதி சமைத்த உணவு வகைகளை பாத்திரத்தில் போட்டு டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைத்த போதுதான் சரளா வீட்டிற்குள்ளேயே நுழைந்தாள். 30 வயதுடைய சரளா அந்த வீட்டின் வேலைக்காரி. வெண்மதிமா, வாங்க சரளாக்கா, உங்களுக்கு காஃபி போடவா? இல்ல வேணாமா, நான் வரும்போது வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்தேன் என்ற சரளா பாத்திரத்தை திறந்து பார்த்து விட்டு, நீங்களே டிஃபன் செஞ்சிட்டீங்களா என்று கேட்டாள். செஞ்சிட்டேன். நீங்க போய் பின்பக்கம் போட்டு வச்சிருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிடுங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவள் அவசர அவசரமாக அவளது அறைக்கு ஓடினாள். 15 நிமிடத்தில் குளித்துவிட்டு இளஞ்சிவப்பு நிற சுடிதார் அணிந்து கல்லூரிக்கு செல்ல தயாரான வெண்மதி அவளது நோட்டு புத்தகங்களை எடுத்து பையில் வைத்தாள். அவளுடையதை அடுக்கி முடித்தவள் டேபிளில் மீதமிருந்த 2 நோட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு உதயாதித்தனின் அறைக்கு சென்றாள். அது அவனுடைய நோட்டு புத்தகங்கள். நேற்று அவனுடைய அசைன்மெண்ட்டுகளை அவளிடம் கொடுத்து எழுதி வைக்க சொல்லிவிட்டுதான் கிரிக்கெட் விளையாடவே சென்றான். கதவை தட்டிவிட்டு வெண்மதி காத்திருக்க அவன் குரலை கேட்கவில்லை. லேசாக கதவை திறந்து அவள் உள்ளே எட்டி பார்த்தாள். அவன் அறையில் இல்லை. குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்க அவன் குளித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து உள்ளே சென்று நோட்டு புத்தகங்களை அவனது டேபிளில் வைத்தவள் தரை நரநரவென்று இருப்பதைக் கண்டு முகத்தை சுளித்தாள். உடனே துடப்பத்தை எடுத்து கொண்டு வந்தவள் உதயாதித்தனின் அறையை சுத்தம் செய்தாள். அப்போது உதயாதித்தன் குளித்துவிட்டு இடுப்பில் டவலுடன் வெளியே வர தனது அறையில் அவளை கண்டவன், ஏய், என் ரூம்ல என்ன பண்ற என்று அதிகாரமாக வினவினான். அதில் சிறிது அலட்சியமும் இருந்தது. டவலுடன் நின்றவனை கண்டு திரும்பி நின்று கொண்டாள் வெண்மதி. உங்களோட அசைன்மெண்ட் முடிச்சுட்டேன், அதை கொடுக்க தான் வந்த, அப்படியே ரூமை கிளீன் பண்ணிட்டு போலாம்னு என்று அவள் வார்த்தைகளை மென்று முழங்கினாள். சரிப்போ என்று அவன் கூற அவள் சென்று விட்டாள். சிவானந்தன், பார்வதி, சூரிய பிரகாஷ், சந்திர பிரகாஷ் ஆகியோர் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். 15 பேர் தாராளமாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய டைனிங் டேபிள் தான் அது. ஆனால் அவரவர் வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தில் வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். சூரிய பிரகாஷின் மூத்த மகன் அகிலன் வந்து அமர அவனுக்கு பரிமாறினார் யமுனா. அருணா எங்கடா என்று கங்கா வினவ, அவர் ரெடி ஆயிட்டு இருக்காமா, வருவா என்று அகிலன் இட்லியை பிட்டு சாம்பாரில் தொட்டு வாயில் வைத்தான். அகிலா, மில்லுல ஒரு மிஷின் ஓடலன்னு சொன்னல, அதை சரி பண்ணிட்ட, ஒர்க்கர்ஸ் கிட்ட கவனமா வேலை பார்க்க சொல்லு என்றார் சூரிய பிரகாஷ். சரி பண்ணியாச்சா? எப்பப்பா? நான் தான் நேத்து மெக்கானிக்க வர சொல்லி மிஷினை ரிப்பேர் பண்ண சொன்னேன் என்றார். தந்தையும் மகனும் சாப்பிட்டு கொண்டே தொழிலை பற்றி பேசினர். அப்போதுதான் அங்கே வந்தாள் அருணா. அத்த, இன்னைக்கு என்ன டிஃபன் என்று கேட்க அகிலன் திரும்பி மனைவியை முறைத்தான். ஏய், என் அம்மாவுக்கு நீ மருமகளா இல்ல மாமியாரா என்று மனைவியிடம் கேட்டவன் தாயை ஏறிட்டு பார்த்து,
உங்களையே என்னம்மா அதிகாரம் பண்ணுறா பாருங்கம்மா, எல்லாம் நீங்க கொடுக்கற இடம்தான் காரணம். ஒரு நாளாவது இவளுக்கு மாமியாரா இருந்து காட்டுங்க, அப்பதான் திருந்துவா என்றான். அத்த, ஏதோ கருகிற வாசனை வருதில்ல என்று கணவனை ஒரு கண்ணால் பார்த்து கொண்டே அடக்கப்பட்ட சிரிப்புடன் கூறினாள் அருணா. அதை கேட்டு மற்றவர் வாயை மூடிக்கொண்டு சிரிக்க அகிலன் மனைவியை அனல் தெறிக்க பார்த்தான். அருணா, அவன் கிடைக்கிறான், நீ உட்காரு என்ற கங்கா மருமகளுக்கு டிஃபனை பரிமாறினார். அவர்கள் சாப்பிட்டு விட்டு எழுந்து கொண்ட போதுதான் வெண்மதி வந்து சாப்பிடத் தொடங்கினாள். பின்பு கோகிலா, உதயாதித்தன், தாரா டைனிங் டேபிளுக்கு வந்தனர். கோகிலா ஆரஞ்சு நிற டாப் மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருக்க, தாரா 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்ததால் பள்ளி சீருடையை அணிந்திருந்தாள். உதயாதித்தன் சாம்பல் நிற சட்டையும் கருப்பு நிற பேண்ட்டும் அணிந்திருந்தார். 6 அடி 2 அங்குலம் உயரம், சிவந்த நிற தேகமுடையவன். அடர்த்தியான கேசம் அவன் நடக்கையில் காற்றில் அழகாய் அசைந்தாடும். பார்வையில் எப்போதும் ஒரு திமிரும் அலட்சியமும் கலந்து இருக்கும். கோபக்காரன், அடிதடிக்காரன், அடங்காதவன், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். கோகிலாவும் தாராவும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட உதயாதித்தன் மட்டும் உட்காராமல் அப்படியே நின்றிருந்தான். அவனது பார்வை அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த வெண்மதி மீது அழுத்தமாக படிந்தது. அவள் குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருந்ததால் அவளுக்கு அவன் வந்ததே தெரியாது. சில நொடிகள் கடக்க உதயாதித்தன் என்று தனது தொண்டையை சிறுமினான். அதில்தான் அவன் வந்து விட்டதை அறிந்து கொண்ட வெண்மதி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாள். டேய், நீ ஏண்டா சாப்பிட வந்துட்டு நின்றுட்டு இருக்க, உக்காரு என்று யமுனா அவனுக்கு தட்டில் டிஃபனை எடுத்து வைக்க வெண்மதி தட்டை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்தாள். அதை பார்த்த கங்கா, மதி, அதுக்குள்ள ஏன் எழுந்துட்ட, உட்கார்ந்து சாப்பிடுமா என்று அக்கறையாக கூறினார். எனக்கு போதுமா என்ற வெண்மதி தான் சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள். தட்டை கழுவி வைத்தவள் அவளது அறைக்கு சென்று கல்லூரி பையை எடுத்து மாட்டிக்கொண்டு வாசலுக்கு வந்து நின்றாள். வெண்மழி எழுந்து சென்ற பின்பே சாப்பிட உட்கார்ந்தான் உதயாதித்தன். அவனை பொறுத்தவரை வெண்மதி ஓர் அனாதை. மற்றவர்களுக்கு அவள் அந்த வீட்டில் வேலை செய்யும் 5ஓடு 6வது வேலைக்காரி. 10 வயதில் ஆதரவற்ற நிலையில் போக்கிடமின்றி தவித்த வெண்மதிக்கு சூரிய பிரகாஷ் மற்றும் கங்கா இருவரும் பாவம் பார்த்து அடைக்கலம் கொடுத்ததால் தான் அந்த வீட்டில் இருக்கிறாள். அவள் அந்த வீட்டிற்கு வந்த புதிதில் இப்படிதான். ஒரு நாள் டைனிங் டேபிளில் அமர்ந்து அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். கங்கா சமையலறையில் இருக்க 15 வயதான உதயாதித்தன் அங்கு நின்று, ஹே, நீயே எங்க வீட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற, எழுந்து போ என்று அதிகாரமாக சொன்னான். அதை கேட்டு திகைத்த வெண்மதி அப்படியே அமர்ந்திருக்க அவள் அருகில் வந்த உதயாதித்தன் நொடியில் அவளின் கையை பிடித்தெடுத்து கீழே தள்ளிவிட்டான். ஆ என்று கத்திக்கொண்டே கீழே விழுந்த வெண்மதிக்கு கைமுட்டியில் அடிபட்டு ரத்தமே வந்தது. என்னாச்சு என்று பதறியபடி வெளியே வந்த கங்கா வெண்மதியை தூக்கி நிறுத்தினார். அவளின் கையில் காயம் இருப்பதை கண்டவர், எப்படிமா விழுந்துட்ட என்று கேட்டார். வெண்மதி அழுது கொண்டே உதயாதித்தனை பார்க்க அவன், என்ன கை காட்டின கொன்றுவன் என்று சைகையாய் அவளை மிரட்டினான். அதில் பயந்து போன வெண்மதி, வலிக்குது என்று இன்னும் கத்தி எழுதாள். இரு, நான் மருந்து எடுத்துட்டு வரேன் என்ற கங்கா அவசரமாக அவரது அறைக்கு ஓட உதயாதித்தன் வெண்மதியின் தலையில் நங்கென்று கொட்டி, இன்னையிலிருந்து எப்பவும் என் முன்னாடி டைனிங் டேபிள உட்காரக்கூடாது என்று அழுத்தமாக கூறிவிட்டு சென்றான். அன்றிலிருந்து அவன் வருவதற்கு முன்போ அல்லது அவன் சாப்பிட்டு விட்டு சென்ற பின்போதான் வெண்மதி சாப்பிடச் செல்வாள். வெண்மதி வாசலில் காத்திருக்க உதயாதித்தன் தனது கார் சாவியை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு புறப்பட்டான். அவனோடு தாராவும் காரில் ஏறிக்கொள்ள கோகிலா வெண்மதியிடம் பதற்றமாக ஓடி வந்தாள். மதி, வா போலாம் என்று கோகிலா கூற சரி என்று தலையாட்டி விட்டு நடக்கத் தொடங்கினாள் வெண்மதி. காரை கிளப்பிய உதயாதித்தன் அவர்களின் புறம் திரும்பி பார்த்து, கோகிலா என்று அழைத்தான். என்னன்னா, வந்து கார்ல ஏறு என்றான் அவன். ஏனெனில் உதயாதித்தன் முதுகலை பட்டப்படிப்பு MBA இறுதி ஆண்டு படிக்கும் அதே பல்கலைக்கழகத்தில் தான் கோகிலாவும் வெண்மதியும் இளங்கலை 2ஆம் ஆண்டு படிக்கிறார்கள். இல்லனா, நான் மதி கூட சேர்ந்து காலேஜ் பஸ்லயே வந்துடுறேன் என்று மறுத்தாள் கோகிலா. அதை கேட்டு தங்கையின் அருகில் நின்றிருந்த வெண்மதியை முறைத்தவன், அவளுக்கு தான் காலேஜ் பஸ்ல போகணும்னு தலையெழுத்து, உனக்கென்ன, வந்து வண்டியில் ஏறு என்று அலட்சியமாக கூற வெண்மதி எதுவும் பேசாமல் நடந்து சென்றாள். அவளுக்கு இந்த அலட்சிய பேச்சுக்கள் எல்லாம் புதுசு இல்லையே. என்று தாயை இழந்து தனித்து நின்றாலோ அன்றிலிருந்து இந்த ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவளை தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது.
பழகி போன ஒன்றுதான் என்றாலும் அவளையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது. அதே சமயம் தாயின் நினைவும் வந்தது. வெண்மதி நடந்து சென்று பஸ் ஸ்டாண்டில் நின்றிருக்க கோகிலா ஓடி வந்தாள். அருகில் வந்து மூச்சு வாங்கியவள், ஏண்டி என்னை விட்டுட்டு வந்த என்று கோகிலா அவளிடம் சண்டை போடவும் கல்லூரி பேருந்து வரவும் நேரம் சரியாக இருந்தது. பேருந்தில் ஏறி அமர்ந்த பிறகும் கோகிலா சண்டையிட வெண்மதி அழுகையுடன் கோகிலாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளின் அழுகையை கண்ட கோகிலாவிற்கு கோபம் பின்னுக்கு போய்விட பதற்றத்துடன், ஏய் என்னாச்சு என்று கேட்டாள். வெண்மதியின் கன்னத்தை தொட்டு. அதற்கு வெண்மதியிடமிருந்து பதில் வரவில்லை. அம்மா ஞாபகம் வந்துடுச்சா என்று கோகிலா கேட்க, ஆம் என்பது போல தலையசைத்தாள் வெண்மதி. அவளின் தலையை அன்புடன் வருடிவிட்ட கோகிலா, இங்க பார்மதி, நீ எங்க வீட்டுல தங்கி இருக்கிறதா, அதுக்காக இப்படி அலட்சியமா பேசுறதையும் அதிகாரம் பண்றதையும் பொறுத்துக்கிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன்னை பேசினாங்கன்னா பதிலுக்கு நீயும் பேசு. அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், அவருக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் என்று தன்மையாக எடுத்து கூற வெண்மதி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பதில் எதுவும் சொல்லாமல் ஜன்னல் வழியே வெளியே வெறித்தாள். அந்த வார இறுதியில் சிவானந்தனின் மகள் அருந்ததி தன் கணவன் மேகநாதன் மற்றும் மகள் கார்குழலியுடன் தந்தையை காண கோயம்புத்தூருக்கு வருகை புரிந்தார். காரிலிருந்து இறங்கிய கணமே, பெரியண்ணா, சின்னண்ணா என்று ஆர்ப்பாட்டமாக கத்திக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார் அருந்ததி. அவரின் பின்னாடியே கார்குழலியும் துள்ளி கொண்டு ஓட மேகநாதன் பல்லை காட்டிக்கொண்டே வந்தார். வாம்மா அருந்ததி, வாங்க மாப்பிள என்று வரவேற்ற சந்திர பிரகாஷ், கார்குழலி எப்படிமா இருக்க, படிப்பெல்லாம் எப்படி போகுது என்று விசாரித்தார். நல்லா இருக்கேன் என்பது போல் தலையாட்டியவள் அன்னையின் அருகே அமர்ந்து கொண்டாள். பின்னர் சிவானந்தன், பார்வதி, சூரிய பிரகாஷ், கங்கா, யமுனா என ஒவ்வொருத்தராக வந்து அருந்ததியின் குடும்பத்தை வரவேற்றார்கள். கங்கா, குடிக்க ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டு வா என்று சூரிய பிரகாஷ் சொல்ல, இது கொண்டு வரேன் என்ற கங்கா சமையலறை நோக்கி சென்றார். அக்காவுடன் செல்ல எத்தனித்த யமுனாவின் கையை பிடித்து தடுத்த அருந்ததி, சின்னனி, நீங்க எங்க போறீங்க, இப்படி உட்காருங்க, நாம கொஞ்ச நேரம் பேசலாம் என்றார். அனைவரின் முன்பும் கேட்டுவிட்டதால் வேறு வழியின்றி யமுனா அருந்ததியின் மற்றொரு பக்கம் அமர்ந்தார். கங்கா சமையலறைக்கு செல்ல அங்கே வெண்மதி ஒரு பெரிய தட்டில் கண்ணாடி குவளைகளை எடுத்து வைத்து ஜூஸை அளவாக ஊற்றிக் கொண்டிருந்தாள். மதி என்று கங்கா குரல் கொடுக்க, இந்தாங்கம்மா, நீங்க போய் ஜூஸ் கொடுங்க என்றாள். சரி, நீ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சு நறுக்கிட்டு நான் போய் வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அப்படியே கடைக்கு ஆளை அனுப்பிட்டு கறி வாங்கிட்டு வர சொல்றேன் என்ற கங்கா ஹாலுக்கு வந்தார். அங்கே அருந்ததி யமுனாவிடம், எங்க நீ என் மருமக ஆதியை காணோம், வீட்டுல இருக்கானா இல்லையா என்று கேட்க, யமுனா, அவனோட ரூம்ல இருக்கான் என்றார். அத்தனா 1 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன், முறை பொண்ணு கூட வந்திருக்கா, இது தெரியாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வந்து கலகலப்பா பேசிட்டு இருக்கலாம்ல என்று ஆதங்கத்துடன் கூற, நீ இருமா, நான் போய் ஆதி மாமாவை அழைச்சிட்டு வரேன் என்ற கார்குழலி யாரின் பதிலையும் எதிர்பார்க்காமல் மாடிக்கு ஓடினாள். என் பொண்ணுக்கு என் மருமக மேல எம்பூட்டு பிரியம் பாருங்க நீ என்று அருந்ததி சிரிக்க யமுனா மானசீகமாக தலையில் எடுத்துக்கொண்டார். கங்கா எல்லோருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தார். பின்பு கணவனிடம், என்னங்க, கடைக்கு ஆள் அனுப்பி சிக்கனும் மட்டனும் வாங்கி வர சொல்லுங்க என்று கூறிவிட்டு சமையலறைக்கு செல்ல எத்தனைக்க, அக்கா இரு, நானும் உனக்கு ஒத்தாசையா வரேன் என்று அவசரமாக கூறிய யமுனா கங்கா மறுக்கும் முன்பு விறுவிறுவென்று சமையலறைக்கு சென்று விட்டார். கங்காவிற்கு சிரிப்பு வர கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு தங்கையை தொடர்ந்து சென்றார். அருந்ததியிடமிருந்து தப்பித்து சமையலறைக்கு வந்த யமுனா ஆசுவாசமாக மூச்சை இழுத்து வெளியே விட, என்ன முனா, புலியிடருந்து தப்பிச்சு வந்தது போல இருக்கு என்று நமட்டு சிரிப்புடன் கேட்டார் கங்கா. நீ வேற ஏங்கா, அவளுக்கு இருக்கிறது தொண்டையா இல்ல ஸ்பீக்கரானே தெரியல, பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்க, அப்படி இருந்து காது கிழிய கத்துறா, மனுஷன் இவளோட எப்படித்தான் குடும்பம் நடத்துறாருன்னே தெரியல என்று சலித்து கொண்ட யமுனா வெண்மதியை பார்த்து, மதி, எனக்கு காது ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் பஞ்சு எடுத்துட்டு வா, அவ போற வரைக்கும் நான் காதுல பஞ்சு வச்சுக்கிறேன் என்று சொல்ல வெண்மதிக்குமே சிரிப்பு தான் வந்தது. இருங்கம்மா, எடுத்துட்டு வர என்று வெண்மதி சென்று விட, அக்கா, இந்த அருந்ததி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல என்று யமுனா அக்காவிடம் ரகசியமாக கிசுகிசுத்தார். என்ன தெரியாத மாதிரி கேட்கிற யமுனா, அவளோட ஒரே மகளை மகனுக்கு கட்டி கொடுத்து உனக்கு சம்மந்தி ஆகிற எண்ணம் தான் அவளுக்கு. அதென்ன, ஏன் மகனுக்கு கட்டி கொடுக்கறது, உனக்கு தான் 2 மகனுங்க இருக்காங்க, மூத்தவன் அகிலனுக்கு தான் மதுரை நீதிபதியோட இளைய மகள் அருணாவை மணமுடித்து வைத்து விட்டோம்,
படிப்பை முடிச்சுட்டு மாமாவோட கார்மெண்ட்ஸை பார்த்துக்கிறானே சின்னவன் முகில, அவனுக்கு கார்குழலிய பேசலாம்ல? பேசலாம் தான். ஆனா முகிலனுக்கும் கார்குழலிக்கும் இடையே கிட்டத்தட்ட 10 வருஷம் வித்தியாசம் வருதே. அதனாலதான் அவனை விட சின்னவனான உன் மகனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க ஆசைப்பட்டு மாசத்துக்கு ஒரு தடவை மதுரையில இருந்து வண்டி எடுத்துட்டு குடும்பத்தோட வந்துடுறாங்க. அது மட்டுமா? வர்றப்ப போறப்ப எல்லாம் வழிய வழிய என் புள்ளக்கிட்ட பொண்ணு அனுப்பி வைப்பா. இவ அவங்கிட்ட போய் பல்ல காட்டினாலும் அவனுக்கு சுருன்னு கோபம் வந்துடும். கண்ட மணிக்கு திட்டி அனுப்பிடுவான். அப்ப கூட ஆத்தாவுக்கு பொண்ணுக்கு ஒண்ணுமே உரைக்காது. நீ வேணா பாரு, அந்த பொண்ணு ஆதிய கூப்பிட மேல போயிருக்கால, அவன் வரமாட்டான். அவன் வெறும் கையை வீசிட்டு தான் வரப்போறான் என்று யமுனா சலித்து கொண்டே பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றினார். அவர் சொன்னது போலேயே கார்குழலி ஆதியை அழைக்கச் சென்று அவனிடம் நன்றாக வாங்கி கட்டி கொண்டாள். அதில் கார்குழலியின் முகம் காற்று போன பலூன் போல ஆனது. முகத்தை தொங்க போட்டு கொண்டே வந்த அன்னையின் அருகில் அமர்ந்தாள். எங்கடி உன் மாமன் வரலையா என்று அருந்ததி கேட்க, போமா, நீ சொன்னு கூப்பிட போன, என்னை பார்த்தது விரட்டி விட்டுருச்சு. இதுக்குதான் வரவே மாட்டேன்னு சொல்றது. அடுத்த முறை இந்த வீட்டுக்கு போலாம் வான்னு கூப்பிடு, உனக்கு இருக்கு என்று அன்னையிடம் எரிந்து விழுந்தாள். போடி அறிவு கெட்டவளை, உனக்கு உன் மாமனை வளைச்சு பட தெரியலன்னு சொல்லு என்று அருந்ததி பதிலுக்கு மகளை திட்ட, சமையலறையின் வாயிலிருந்து எட்டி பார்த்த கங்காவிற்கு தான் சிரிப்பாக வந்தது. வெண்மதி பஞ்சை எடுத்து வந்து யமுனாவிடம் கொடுக்க உடனே அதை வாங்கி தன் காதில் வைத்து கொண்டார். யமுனா அதன் பின்பு அருந்ததி மாலையில் அங்கிருந்து கிளம்பும் வரை அந்த பஞ்சை எடுக்கவே இல்லை. அத்தியாயம் 3. மதியம் சாப்பிடுவதற்காக கார்மெண்ட்ஸிலிருந்து வீட்டிற்கு வந்தான் முகிலன். தனது சிவப்பு மற்றும் கருப்பு நிற ராயல் என்ஃபீல்ட் வண்டியை வீட்டின் வாசலில் நிறுத்தியவன் வீட்டிற்குள் செல்ல திரும்ப தற்செயலாக குழலை தோட்டத்தில் தனியாக அமர்ந்திருப்பதை கண்டான். அவளை கண்டதும் அவனது உதடுகள் புன்னகையில் விரிந்தது. முகிலன் வீட்டிற்குள் செல்லாமல் தோட்டத்தை நோக்கி நடந்தான். குழலை தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு இருந்ததால் அவன் வருகையை கவனிக்கவில்லை. அருகில் வந்த முகிலன், ஹே குழலி, எப்ப வந்த என்று கேட்டான். அதில் தன்னிலை அடைந்த குழலி, என்ன மாமா என்று மலங்க விழித்து கொண்டே கேட்டாள். சரியா போச்சு. என்ன பகல் கனவா? அதெல்லாம் பலிக்காதுமா என்று கிண்டலாக கூறியவன் கார்குழலிக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். கனவெல்லாம் இல்ல முகி மாமா, பின்ன வேற என்ன? காலையில நாங்க இங்க வந்தோமா, ஆதி மாமா ரூம்ல இருக்காருன்னு சின்னத்தை சொன்னாங்க. சரி, அவரை கூப்பிடலான்னு மாடிக்கு போனேனா, ஆதி மாமா நீயே என் ரூமுக்கெல்லாம் வரன்னு என்ன நல்லா திட்டி அனுப்பிட்டாரு என்று இறங்கி போன குரலில் கூறினாள் கார்குழலி. அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானான்னு சாதாரணமா கேக்குறீங்க? நாளைக்கு அவரை கட்டிக்க போற முறை பொண்ணு தானே நானு. என்கிட்ட ஒரு 2 வார்த்தை அன்பா பேசினா என்ன, குறைஞ்சா போயிடுவாரு. ரொம்பத்தான் பண்றாரு. அவள் முகத்தில் தோன்றிய சலிப்பை கண்ட முகிலன், நான் அன்பா தானே பேசுறேன் என்றான் ஆழ்ந்த குரலில். அதை கேட்டு வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்ட குழலி, ஐயோ மாமா, நான் உங்களை சொல்லல, ஆதி மாமாவை சொன்னேன் என்றாள். முகிலனின் முகம் ஒரு நொடி இருண்டு பின்பு சாதாரணமாக மாறியது. சரி விடு, அடுத்த மாசம் +2 எக்ஸாம் வருதே, நல்லா படிச்சிருக்கியா என்று அவன் பேச்சை மாற்றினான். படிச்சிருக்கேன் மாமா. அப்ப நல்ல ரிசல்ட் தான் வரும். அடுத்து என்ன படிக்க போற? எந்த காலேஜ்ல சேர போற? அவன் ஆர்வமாக கேட்க அவளிடம் பதிலே வரவில்லை. என்னாச்சு குழலி? இல்ல மாமா, அம்மா காலேஜுக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்று கேட்டவனின் புருவங்கள் முடிச்சிட்டது. அடுத்த மாசத்தோட எனக்கு 18 வயசு ஆயிடுதுல்ல, அதான் உதயாதித்தன் மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் பேசி முடிக்க போறதா அம்மா சொன்னாங்க என்று அவள் வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல முகிலன் சத்தமாக சிரித்தான். ஏன் மாமா சிரிக்கிறீங்க? அவள் புரியாமல் கேட்டாள். அவனுக்கு முன்னாடி பிறந்த எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள எப்படி சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா? இதையெல்லாம் நீயும் அம்மாவும் யோசிக்க மாட்டீங்களா? சே, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? குழலி அவனிடம் சண்டைக்கு நின்றாள். ஏய், அதை ஏண்டி என்கிட்ட கேக்குற? போய் என் அம்மா கிட்ட கேளு என்று முகிலன் சிரித்து கொண்டே கூற கார்குழலி நாற்காலியில் இருந்து எழுந்து வீட்டிற்குள் ஓடினாள். சிறிது நேரம் கழித்து கார்குழலி கங்காவின் கையை விடாப்பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள். அதை கண்ட முகிலனுக்கு இன்னுமே சிரிப்பு பொங்கியது. அத்த, நீங்க பண்ற எதுவுமே சரியில்லை என்று குழலி முகத்தை திருப்பிக் கொள்ள கங்காவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் மகனை ஏறிட்டு பார்த்து, என்னடா என்று கேட்க அவனோ தெரியாது என்பது போல உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கினான். குழவி, என்னமா ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? நீ எதை பத்தி பேசுற? எல்லாம் முகி மாமாவோட கல்யாணத்தை பத்தி தான் பேசுற. இவருக்கு இப்ப என்ன வயசாகுது?
என்ன தெரியாத மாதிரி கேக்குற? 28 வயசாகுது என்று கங்கா சொல்ல, 28 வயசு என்று தனது பெரிய கண்களை உருட்டி உருட்டி கூறிய குழலி, 4 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க முகி மாமாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு அவருக்கு 3 பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க. இப்படி அநியாயமா அவரோட வாழ்க்கையில விளையாடிட்டீங்களே, போங்க பெரியத்த, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை என்று அவள் ஏற்ற இறக்கத்துடன் கூற, அடிப்பாவி என்று கங்கா வாயில் கை வைத்து கொண்டார். முகிலனின் மனசாட்சியோ, 3 என்னடி, வருஷத்துக்கு ஒரு ரெட்டை புள்ளன்னு 6 குழந்தைகளை பெத்திருக்கலாம். நீதான் லேட்டா பிறந்து தொலைச்சிட்டியே என்று பெருமூச்சு விட்டது. எங்கோ வெறித்து கொண்டு நின்றிருந்த மகனின் தோளில் பற்றென்று அடித்த கங்கா, ஏண்டா இவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீயே? 5 வருஷமா உனக்காக நான் பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 50 பொண்ணுங்களோட போட்டோவை காட்டிட்ட. பொண்ணு கேட்டு 20 வீட்டு வாசப்படியை ஏறி இறங்கியாச்சு. எல்லாத்துலயும் இது சொட்ட அது நொட்டன்னு குறை சொல்லிக்கிட்டு நீதான கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்ற. இவ என்னவோ என்ன குத்த சொல்றா என்று கோபமாக கேட்டார். பிடிக்கலன்னு தாமா சொல்ல முடியும். சரிடா, உனக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும் சொல்லு என்றார். நான் இனிமே அதே மாதிரி பொண்ணு தேடுறேன் என்று கங்கா கூறியதும் முகிலனின் பார்வை சற்றென்று குழலியைத்தான் நோக்கியது. ஒல்லியான தேகம், வட்டமான முகம், இடையை தாண்டிய நீண்ட கூந்தல், வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு கீழே உள்ள பெரிய கண்கள் விரிச்சு என்ன பாக்குற அழகுல நான் அப்படியே சொக்கி போயிடணும். நான் கிறங்கி போய் அவளை பார்க்கும்போது ரோஸ் பவுடரே இல்லாம அவளோட கண்ணங்கள் ரெண்டுலயும் ரோஜா பூ பூக்கணும். முக்கியமான கண்டிஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது என்றவன் கராராக கூற, ஐய, லிப்ஸ்டிக் போட்டாதான் லிப்ஸ் அழகா தெரியுமாமா என்று இடை புகுந்தாள் கார்குழலி. அடியே, நான் அதுக்கு சொல்லலடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அவளும் அப்படி இப்படி என்றவன் அம்மாவின் முன்னாடி சொல்ல தயங்கி வெட்கத்தில் நெளிய கங்கா தலையில் அடித்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார். கார்குழலிக்கும் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்ததில் தானாகவே அவளது கன்னங்களில் ரோஜா பூ பூத்தது. அதை கண்ட முகிலனுக்கு அப்போதே அவளை இறுக்கி அணைத்து தனது காதலை அவளிடம் கூற வேண்டும் போல இருந்தது. அதே சமயம் படிக்கிற பெண்ணின் மனதில் சலனத்தை உண்டாக்க கூடாது என்று நினைத்தவன் ஆசையை அடக்கி கொண்டு அமைதியாக நின்றான். உங்களுக்கு யாரையோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அத்தை பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று அவள் கூற முகிலன் பற்கள் தெரிய அழகாய் சிரித்தான். சுற்றும் முற்றும் பார்த்த கார்குழலி, முகிமாமா கொஞ்சம் கிட்ட வாங்கல என்று மெல்லிய குரலில் கூற முகிலன் ஆசையோடு அவளை நெருங்கி நின்று, என்ன என்று கேட்டான். நீங்க யாருக்கும் சொல்லாம உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தடாலடியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாதான் உண்டு, இல்லனா காலம் முழுக்க கட்ட பிரம்மச்சாரிதான் என்று கூறி வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள் குழலி. எதா கட்ட பிரம்மச்சாரியா? பயமுறுத்தியடி என்ன என்று அலறிய முகிலன் குழலையை ஏறிட்டு பார்த்து, நான் அப்படி செஞ்சா நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பியாடி என்று பரிதாவிப்புடன் கேட்க, கண்டிப்பா இருப்பேன் மாமா, நீங்க தைரியமா எவ கழுத்துல வேணும்னாலும் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்றாள் குழலி. நாளைக்கு பேச்சு மாறமாட்டியே? முகிலன் சந்தேகமாக அவளை கேட்க அவனின் கையை பிடித்து சத்தியம் செய்தவள், மாட்டேன் என்றாள். இவ்வளவு நேரமும் விளையாட்டாய் பேசிக்கொண்டு இருந்ததுதான் பின்னாளில் உண்மையாக நடக்கப் போகிறது என்பதை அவன் தெல்ல தெளிவாக உணர்ந்தே இருந்தான். அப்போது வேலையால் வந்து இவர்களை சாப்பிட அழைக்க முகிலனும் குழலியும் வீட்டிற்குள் சென்றனர். வெண்மதி, கங்கா, யமுனா, கோகிலா ஆகியோர் உணவு வகைகளை பரிமாற மற்ற அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். பிறகு அவர்கள் எழுந்து கொண்டதும் இந்த நால்வரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள். மாலை நேரத்தில் அருந்ததி, மேகநாதன், கார்குழலி ஆகிய மூவரும் அனைவரிடத்திலும் விடை பெற்று கொண்டு காருக்கு சென்றனர். அவர்களை வழி அனுப்புவதற்காக கங்கா, யமுனா, வெண்மதி ஆகியோர் வாசல் வரை வந்தனர். மேகநாதன், கார்குழலி இருவரும் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள அருந்ததி தனது அன்னிகளின் கையை பிடித்து கொண்டு, அண்ணி நான் போயிட்டு வரேன் என்று பாசமாக கூறியவரின் பார்வை அவர்களுக்கு சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த வெண்மதியின் மீது வெறுப்பாக படிந்தது. அவரது வெறுப்பை உணர்ந்த வெண்மதி தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். பெரியண்ணே, இவ ஏன் இன்னமும் இங்கே இருக்கிறா என்று வெண்மதியை சுட்டி காட்டி கேட்டார் அருந்ததி. அதற்கு கங்கா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அருந்ததியை மேலும் தொடர்ந்தார். அன்னைக்குதான் ஏதோ சின்ன பொண்ணு, போறதுக்கு வேற போக்கிட இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க. இப்பதான் நல்லா குதிரை மாதிரி வளர்ந்திருக்காளே, இன்னும் எதுக்கு இவளுக்கு வீட்டுல அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க என்று காட்டமாக கேட்டார். அருந்ததி,
மழை வர்ற மாதிரி இருக்கு, நீ நேரத்தோட மதுரைக்கு கிளம்பு என்று அழுத்தமாக கூறினார் கங்கா. அதாவது வெண்மணியை அந்த வீட்டிலிருந்து அனுப்புவதை பற்றி இனி பேசாதே என்ற ரீதியில் கங்கா கூறியிருக்க அதை புரிந்து கொண்ட அருந்ததியின் முகம் சட்டென்று இருண்டு போனது. அவர் வெண்மதியை முறைக்க அவள் வீட்டிற்குள் சென்று விட்டாள். அருந்ததி வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு காரில் ஏற கார் மதுரையை நோக்கி கிளம்பி சென்றது. அடுத்த நாள் காலையில் சூரிய பிரகாஷ் ஆளில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த போது அவரிடம் வந்தாள் வெண்மதி. பெரியய்யா. சொல்லு மதி. நான் காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கவா என்று அவள் தயங்கி தயங்கி கூற சூரிய பிரகாஷோ செய்தித்தாளை புரட்டி கொண்டே, ஏம்மா இங்கிருந்து காலேஜ் பஸ்ல போயிட்டு வர கஷ்டமா இருக்கா என்று வெகு சாதாரணமாக கேட்டவர் அந்த கணமே டிரைவரை அழைத்தார். ஐயா என்றபடி வந்து நின்ற டிரைவரை பார்த்த சூரிய பிரகாஷ், இன்னிலிருந்து மதியையும் கோகிலாவையும் நீயே பத்திரமா காலேஜ் கொண்டு போய் விட்டுட்டு மாலையில அழைச்சிட்டு வா என்று உத்தரவிட்டார். சரிங்கய்யா என்றான் டிரைவர். அச்சோ, கார் எதுக்கு? காலேஜ் பஸ்ல போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பெரியய்யா என்று அவசரமாக கூறியவளை அழுத்தமாக நோக்கிய சூரிய பிரகாஷ் செய்தித்தாளை மடித்து டீப்பாயில் வைத்தார். பின்ன வேற என்ன பிரச்சனை? எதுக்காக ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன்னு சொல்ற என்று அவர் கேட்க வெண்மதி கலங்கிய கண்களுடன் நான் போயிடுறேன் பெரியய்யா என்று கெஞ்சினாள். அப்போது கணவருக்கு காஃபி கொடுக்க வந்த கங்கா வெண்மதி அழுது கொண்டிருப்பதை கண்டு பதறி போனார். ஹே மதி, எதுக்கு அழுதுட்டு இருக்க என்று கங்கா வினவ, அவ இந்த வீட்டை விட்டு போறாளாம் என்றார் சூரிய பிரகாஷ். என்னது, வீட்டை விட்டு போறாளா என்று கணவரிடம் கேட்டவள் வெண்மதியை நெருங்கி, என்ன மதி இது, ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க என்று கேட்டார். இல்லம்மா, நான் போயிடுறேன். என்னடி தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க என்று அவளை கடிந்து கொண்ட கங்கா, உனக்கு என்ன இப்போ இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதானே என்று கேட்க வெண்மதி அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். போ, ஆனா தனியால போகக்கூடாது. நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவ கைய பிடிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போ, அப்பதான் நீ இங்க இருந்து போக நாங்க அனுமதிப்போம் என்று அழுத்தமாக கூற வெண்மதி கங்காவை இறுக்கி அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள். அப்போதுதான் தனது அறையிலிருந்து வெளியே வந்த உதயாதித்தனின் கண்ணில் இக்காட்சி தென்பட, டிராமா குயின் என்று இலக்காரமாக மொழிந்தது அவனது உதடுகள். உதயாதித்தன் மாடிப்படியில் வேகமாக இறங்கி வர அவனது காலடி சத்தம் கேட்டு விலகிய வெண்மதி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு நின்றான். பெரியம்மா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போறேன் என்று விட்டு சென்றான். சரி, அப்ப எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று வெண்மதி தடாலடியாக கூற கங்காவும் சூரிய பிரகாஷும் ஒரு சேர சிரித்தார்கள். அப்போதுதான் வீட்டு வாசலை அடைந்த உதயாதித்தனின் காதிலும் அவள் கூறியது விழுந்து தொலைக்க அவன் என்று இதழ் குவித்து ஊதி தலையை இருபுறமும் மாட்டியவன், முடியலடா சாமி என்று கூறிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான். அப்புறம் என்ன கங்கா, கல்யாண பொண்ணு வாயை திறந்து கேட்டுட்டா, மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாம் தானே என்று சூரிய பிரகாஷ் சிரிப்பினூடே கேட்டார். ஆரம்பிக்கலாங்க என்று கங்காவும் சம்மதம் தெரிவிக்க வெண்மதி அதிர்ந்தாள். ஐயோ கங்காம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று அலறினாள். அவளின் காதை பிடித்து திருகிய கங்கா, உனக்கு எதை எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒழுங்கா படிக்கிற வழிய மட்டும் பார் என்றார். அப்போது கோகிலா, மதி ரெடியா என்று கத்திக்கொண்டே மாடிப்படியில் இறங்கி வந்தாள். இது வந்துட்டேன் என்ற வெண்மதி அவளது அறைக்கு ஓடி சென்று கல்லூரி பையோடு ஹாலுக்கு வந்தவள், பெரியய்யா நான் காலேஜுக்கு கிளம்புறேன், கங்கம்மா பாய் என்று இருவரிடமும் விடை பெற்று கொண்டு கோகிலாவோடு கல்லூரிக்கு கிளம்பி சென்றாள். இருவரும் சென்ற பின்பு மனைவியை நோக்கிய சூரிய பிரகாஷ், கங்கா, மதி திடீர்னு வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்று தீவிரமாக குரலில் கேட்டார். அதை எப்படி கணவனிடம் சொல்வது என்று தயங்கிய கங்கா அமைதி காக்க சூரிய பிரகாஷ் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக வினவினார். நேத்து உங்க தங்கச்சி தான் கிளம்பும் போது இவளையே என்னமோ வீட்டுல வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, எப்பவும் நான் தனியா இருக்கும்போதுதான் கேட்பான், ஆனா நேத்து மதி முன்னாடியே கேட்டுட்டா. அதை கேட்டு சூரிய பிரகாஷின் புருவங்கள் முடிச்சிட, மதி இந்த வீட்டுல இருக்கிறதுல அவளுக்கு என்ன பிரச்சனையா என்று யோசனையாக கேட்டார். மதி இங்க இருக்கிறது உங்க தங்கச்சிக்கு மட்டுமல்ல, நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு கூட பிடிக்கல. எல்லாரும் உங்களுக்கு பயந்துகிட்டு தான் வாயை திறக்காம இருக்காங்க. ஆனா நாம இல்லாத நேரம் ஆளாளுக்கு அவளை வார்த்தையால குத்தி கிழிக்கிறாங்கன்னு கோகிலா இப்பதான் என்கிட்ட வந்து சொல்லுறா என்று கங்காவின் கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது. யாரு என்ன சொன்னாங்க, நீ கேட்க வேண்டியது தானே. கேட்டா வேற மாதிரி எதுவும் பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமா இருக்குங்க
என்று பரிதவிப்புடன் கூறிய கங்கா சிறிது இடைவெளி விட்டு, நீங்களும் நானும் நினைக்கிறா போல மதி இங்க சந்தோஷமா இல்லைங்க, நமக்காகத்தான் சந்தோஷமா இருக்கிற போல காட்டிக்கிறான், பாவங்காவோ என்றார் கவலையுடன். அத்தியாயம் 4. கல்லூரிக்கு வந்த உதயாதித்தனின் முகம் சுடுசுடுவென்று இருந்தது. என்ன மச்சான், மூட் அவுட்டா இருக்க போல என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு கல்மேடையில் அமர்ந்தான் நிதின். உடன் வினித்தும் இருந்தான். காலையிலேயே வீட்டுல டிராமாவை ஸ்டார்ட் பண்ணி என் மூட ஸ்பாட்டெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாடா என்று உதயாதித்தன் வெண்மதியை கண்ட மேனிக்கு திட்டினான். அவன் திட்டிய திட்டில் தங்களது காதுகளை பொத்தி கொண்ட நிதினும் வினித்தும், அடே போது நிறுத்துடா, கேட்க முடியல என்று அலறியே விட்டார்கள். அப்போது அங்கு வந்த யாமினி, ஹாய் ஆதி என்று உற்சாகமாக உதயாதித்தனை பார்த்து கையசைத்தாள். அங்க விளைவுகளை அப்பட்டமாக எடுத்து காட்டும்படியான மாடர்ன் உடை அணிந்த அழகியான இவள் உதயாதித்தனின் காதலி. இருவரும் கடந்த 6 மாதமாக காதலிக்கிறார்கள். ஒரே கல்லூரியில் தங்க இருந்தாலும் அவளுக்கும் வீட்டுக்கும் தெரியாமல் தான் இவர்களது காதல் கதை தொடர்கிறது. யாமினியின் குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்த உதயாதித்தன் எதுவும் கூறாமல் தலையை வேறு பக்கம் திருப்பினான். உடனே நிதினை பார்த்தவள், என்னாச்சு என்று குரல் எழுப்பாமல் வாயசித்து கேட்க அவனும் சைகளையாலேயே மூடோ என்றான். அவ்வளவுதானா என்று சாதாரணமாக கேட்ட யாமினி, காலிலேயே மூட் அவுட்டாக இருக்கிறாதி, கூல் என்று கூறி உதயாதித்தனின் அருகில் அமர்ந்தாள். அவனின் முழங்கைக்குள் தனது 2 கரங்களையும் கோர்த்து கொண்டு அவனின் தோளில் தலை சாய்த்தாள். காதலியின் அருகாமை கூட அவனது கோபத்தை போக்கவில்லை, மாறாக எரிச்சல் தான் அதிகரித்தது. அவன் அவளின் கையை உதற எத்தனித்த போதுதான் வெண்மதி நடந்து வருவது அவனது கண்ணில் பட்டது. கல்லூரி பேருந்திலிருந்து இறங்கியதும் உடன் படிக்கும் தோழி ஒருத்தி கோகிலாவை பிடித்து நிறுத்தி வைத்து பேச, அவள்தான், நான் அப்புறமா வர, நீ போமதி என்று வெண்மதியை முன்னே போகச் சொன்னாள். தனியாக நடந்து வருபவளை அவன் ஆழ்ந்து நோக்க, அதே நேரம் அவளும் அவனை பார்த்தாள். அவனுடன் ஒட்டி உராய்ந்து கொண்டு அமர்ந்திருந்த யாமினியின் மீது அவளது பார்வை படிய அவனும் தன் அருகில் பார்த்தான். யாமினியின் இடையில் கைவிட்டு தன் இடையோடு சேர்த்தனைத்தவனின் பார்வை வெண்மதியை அலட்சியமாக நோக்க அவளின் விழிகள் அப்பட்டமான அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. ஓர் நொடிதான். மறுகணமே வெண்மதி தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு வேகமாக அவர்களை கடந்து சென்று விட்டாள். நிதினும் வினித்தும் தங்களுக்குள் பார்வை பரிமாறிக் கொண்டவர்கள் வயிற்றெரிச்சலில் என்று இருமினார்கள். என்று அதை கண்டு கொள்ளும் நிலையில் உதயாதித்தனும் யாமினியும் இல்லை. உதயாதித்தன் தலை குனிந்து செல்லும் வெண்மதியின் பின்புறத்தை வெறித்து பார்க்க காதலனின் நெருக்கத்தில் உருகி குழைந்த யாமினிக்கு சுற்றுப்புறம் மறந்து போனது. அதே நேரம் தோழியிடம் பேசிவிட்டு கல்லூரி அறையை நோக்கி நடந்து வந்த கோகிலா உதயாதித்தன் யாமினியுடன் நெருங்கி அமர்ந்திருப்பதை பார்த்து கொதித்து போனாள். நேரே அவர்களிடம் வந்து நின்றவளை கண்டு அதிர்ந்த நிதினும் வினித்தும் என்று நண்பனுக்கு சிக்னல் கொடுக்க, என்னடா என்று எரிச்சலாக மொழிந்தான் உதயாதித்தன். கொஞ்சம் திரும்பி நேரா போறடா என்று பல்லை கடித்தான் வினித். உதயாதித்தன் திரும்பி பார்க்க கோகிலா கோபமாக யாமினியின் கையை பிடித்து இழுத்தவள் அவளை உதயாதித்தனின் கைவளவில் இருந்து பிரித்து கீழே தள்ளினாள். ஆ என்று அலறிக்கொண்டே புல்தரையில் விழுந்தவளை தூக்கிவிடக் கூட உதயாதித்தன் செல்லவில்லை. நிதின்தான் சென்று யாமினியை தூக்கினான். தடுமாறி எழுந்து நின்ற யாமினி கோகிலாவை ஆத்திரத்துடன் நோக்கி, ஹேய், ஏண்டி என்னை பிடிச்சு தள்ளிவிட்ட என்று கத்தினாள். யாமினிக்கு கோகிலா யார் என்று தெரியாது. கல்லூரி பேருந்தில் வரும் கோகிலாவின் நாள் முழுவதும் வெண்மதியுடனே நகர்வதால் அவள்தான் உதயாதித்தனின் தங்கை என்று அவளது நண்பர்களை தவிர அந்த கல்லூரியில் படிக்கும் மற்ற மாணவர்களுக்கு தெரியாது. நீ எதுக்குடி என் அண்ணனோடு இப்படி ஒட்டி உட்கார்ந்துட்டு இருக்க? கோகிலா பதிலுக்கு யாமினியிடம் சண்டைக்கு நின்றாள். என்னது அண்ணனா என்று யாமினி உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் கோகிலா அவளை டீ போட்டு பேசியதை கண்டு ஆத்திரமாக வந்தது. ஹே, யாரு டீ போட்டு பேசுற? நீ யூஜி செகண்ட் இயர் தானே என்று கேட்ட யாமினி, நான் பிஜி ஃபைனல் இயர், உன்னை விட சீனியர், கொஞ்சம் மரியாதையா பேசு என்றால் அதிகாரமாக. மரியாதையா? உனக்கா? அதுவும் நான் தரணுமா என்று நக்கலாக கேட்ட கோகிலா, முடியாது என்றால் தீர்க்கமாக. அதை கேட்டு நிதின் வினித் இருவரும் பக்கென்று சிரித்துவிட யாமினிக்கு அது அசிங்கமாக போய்விட்டது. அவள், பாராது இவள என்னை எப்படி அசிங்கப்படுத்துறானு என்று உதயாதித்தனிடம் சினுங்கினாள். கோக்கி என்றவன் அழைக்க அவள் என்ன என்பது போல அவனை பார்த்தாள். அவன், நானும் யாமினியும் 6 மாசமா காதலிக்கிறோம் என பட்டென்று கூற கோகிலா அதிரவில்லை.
நிதானமாக யாமினியை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்தவளின் முகம் எரிச்சல் உணர்வை வெளிப்படுத்தியது. சி, வர வர உன் டேஸ்ட் ஏன்னா இவ்வளவு கேவலமா இருக்கு என்று முகத்தை சுழித்து கொண்டு கேட்டாள் கோகிலா. அதில் யாமினியின் முகம் விழுந்து விட்டது. அவள் அழகிதான், ஆனால் மாடல் என்ற பெயரில் அறையும் குறையுமாக உடை அணிந்து இருப்பதை கண்டுதான் கோகிலாவிற்கு அவளை பிடிக்காமல் போனது. கோகிலா, பார்த்து பேசு, அவதான் நாளைக்கு உனக்கு அண்ணியா வரப்போறா என்று வினித் நேரங்காலம் தெரியாமல் எடுத்து கூற அவனை தீயாய் உறுத்து விழித்த கோகிலா, முதல்ல இவ என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா வர்றதே சந்தேகம்தான். இதுல இந்த மூஞ்சி எனக்கு அண்ணி பண்ணின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்கடா, கேட்கவே சகிக்கல என்றவள் விடுவிடுவென்று நடந்து சென்று விட யாமினி அழுது கொண்டே போய்விட்டாள். என்னடா மச்சான், உன் தங்கச்சி இந்த கிழி கடிச்சிட்டு போறா, நீ பார்த்துட்டு எதுவும் பேசாம இருக்க என்று நிதின் கேட்க, போடாங், நானே எங்க அவ போன் பண்ணி வீட்டுல என் லவ் மேட்டரை போட்டு கொடுத்துட்டு விழான்னு பயந்துட்டு இருக்கேன், நீ வேற என்று உதயாதித்தன் சலித்து கொள்ள நிதின் வாயை பிளந்தான். சும்மாவே நான் எதுல மாட்டுவேன், என்னை வச்சு செய்யலான்னு என் அப்பா காத்துட்டு இருப்பாரு. யாமினி விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், நான் காலி என்று உள்ளுக்குள் புலம்பியவனின் எண்ணமெல்லாம் தங்கையை தடுத்து நிறுத்துவதிலேயே இருந்தது. வினித், டேய், யாமினி வேற உன் தங்கச்சி பேசின பேச்சுல கோச்சுக்கிட்டு போறாடா என்று கூற, போனா போட்டோ விடுடா என்று வெகு சாதாரணமாக கூறிய உதயாதித்தன் தனது புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கல்லூரி அறை நோக்கி சென்றான். இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே ஆண்டவா என்று நிதின் தலையில் அடித்துக் கொள்ளவும் கல்லூரி மணி அடிக்கவும் நேரம் சரியாக இருக்க அவர்களும் சென்றனர். இடைவேளை நேரத்தில் கேண்டீனுக்கு வந்த கோகிலாவின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது. வெண்மதி சென்று இருவருக்கும் மாதுளை பழச்சாறு வாங்கி வந்து டேபிளில் வைத்துவிட்டு கோகிலாவின் அருகில் அமர்ந்தாள். கோகி, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று வெண்மதி கேட்டாள். கோகிலா காலையில் தான் பார்த்தவற்றை அவளிடம் கூற வெண்மதி அமைதியாக அதை கேட்டுக்கொண்டாள். அவளும் அவ போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸும் என்று முணுமுணுத்த கோகிலா பொறுக்க மாட்டாமல் உடனே போனை எடுத்து தந்தைக்கு அழைத்து விட்டாள். ஹேய், யாருக்கு போன் பண்ற என்று வெண்மதி வினவ, அப்பாவுக்கு தான் என்றாள் கோகிலா. உடனே அவளிடமிருந்து போனை பிடுங்கிய வெண்மதி அழைப்பை துண்டித்து விட்டு கோகிலாவை பார்த்தாள். அவள் வெண்மதியை உறுத்து விழித்து, எதுக்குடி கட் பண்ண, போனை கொடு, போனை கொடு நீ என்றாள் அடங்காத ஆத்திரத்துடன். கோகி, ஏன் அவசரப்படுற, காலேஜ் லைஃப்ல இப்படி லவ் பண்றதெல்லாம் நார்மல் தானே, நீயும் நானும் கூட தான் இதே காலேஜ்ல படிக்க வரோம், இப்படி ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு ஜோடி ஜோடியா சுத்துறோம். கோகிலா வெடுக்கென்று கேட்க வெண்மதி நம்மட்டு சிரிப்புடன், நம்மளோட மூஞ்சுக்கு எதுவும் செட் ஆகல, உன் அண்ணனுக்கு செட் ஆகிருச்சு, அதுக்காக நீ இவ்ளோ பொறாமையெல்லாம் படக்கூடாது என்றாள். எனக்கு பொறாமையா என்று கேட்டவளுக்கு அவளையும் மீறி சிரிப்பு வந்து விட்டது. அவளுடன் சேர்ந்து வெண்மதியும் சிரித்தாள். பின்பு சிறிது நேரம் அமைதியில் கழிய, இங்க பார் கோகி, லவ் மேட்டர் எல்லாம் உன் அண்ணாவோட விருப்பம், அவருக்கா எப்போ வீட்டுல சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லிக்கட்டும், நீயா போய் சொல்லி நல்லா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனையை கிளப்பாத என்று வெண்மதி அவளது போனை அவளிடமே திருப்பி கொடுத்தாள். சரி, இப்போதைக்கு நான் வீட்டுல சொல்லல என்று இறங்கி போன குரலில் சொன்னாள் கோகிலா. அன்றே தனது விஷயம் வீட்டிற்கு தெரிந்து பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகிறது என்று எண்ணி உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்த உதயாதித்தன் கல்லூரி முடிந்ததும் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றி திரிந்துவிட்டு இரவு தாமதமாகத்தான் வீட்டிற்கு வந்தான். கதவை திறந்துவிட்ட யமுனா மகனை கண்டு கோபமாக முறைத்து பார்த்தார். உன் அப்பா உன்னை திட்டதுல தப்பே இல்லடா என்று அவர் கூற உதயாதித்தனுக்கு திக்கென்று ஆனது. என்னம்மா சொல்ற, காலேஜ் விட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேராம எங்கடா ஊரை சுத்திட்டு வர என்று யமுனா வழக்கம் போலவே தாமதமாக வந்ததற்காக மகனை கடிந்து கொள்ள, அப்பாடா, நம்ம லவ் விஷயம் ஏதோ அம்மாவுக்கு தெரியல என்று நினைத்து மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தான். அப்படி இப்படி என்று ஒரு வழியாக அம்மாவை சமாளித்து விட்டு தனது அறைக்கு சென்றவன் நிம்மதியாக கட்டிலில் படுத்து தூங்கினான். மறுநாள் காலையில் கோகிலா மாடி ஹால் சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருக்க அவளிடம் வந்த உதயாதித்தன், தேங்க்ஸ் கோகி என்றான். கோகிலா அவனை நிமிர்ந்து பார்க்காமல், எதுக்கு என்று கேட்டால் தெரியாதது போலவே, என் லவ் பத்தி தெரிஞ்சோ வீட்டுல யாருக்கும் சொல்லாம இருந்ததுக்கு தான் என்றவன் அவள் அருகில் அமர்ந்தான். அப்போது அங்கே வந்த வெண்மதி அவனுக்கும் ஒரு காஃபி கப்பை கொடுத்து விட்டு செல்ல, மதி நில்லு என்றாள் கோகிலா. என்னடி என்று கேட்டவள் செல்லாமல் அப்படியே நிற்க கோகிலா திரும்பி தன் அண்ணனை பார்த்தாள். நான் நேத்தே அப்பாவுக்கு சொல்ல போன் எடுத்தேன், இவதான், அது உன் பர்சனல் விஷயம், உனக்கா எப்ப தோணுதோ அப்ப வீட்டுல சொல்லிக்கட்டும், நீ சொல்லாதன்னு என்னை தடுத்துட்டா, உன் தேங்க்ஸ இவகிட்ட சொல்லு
என்று கோகிலா தன் போக்கில் எழுந்து சென்று விட்டாள். தனியே விடப்பட்ட இருவருக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க சங்கடமாக இருந்தது. அவன் அவளை வெறுப்பேற்றதானே யாமினியுடன் நெருக்கமாக இருந்தான். அதுவே அவனுக்கு பாதகமாக போய் வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருந்ததை இப்போது அவள் தானே தடுத்து நிறுத்தி இருக்கின்றாள் என்று நினைக்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சில நொடிகள் கடந்த பின்பு வெண்மதி மெதுவாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். அவள் மாடிப்படியில் இறங்க போகும்போதுதான் அவன் தேங்க்ஸ் என்றான். அவளது விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவள் சட்டென திரும்பி பார்க்க அவன் விடுவிடுவென்று அவனது அறைக்கு சென்று விட்டான். கார்குழலி 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வை எழுதிய அடுத்த நாளே அருந்ததி தன் குடும்பத்துடன் சம்பந்தம் பேச பிறந்த வீட்டிற்கு வந்தார். அதை கண்டு திடுக்கிட்ட சூரிய பிரகாஷ் தங்கையின் கணவன் மேகநாதனை முறைத்து பார்க்க அவர் தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு காது வரைக்கும் மீச ஒரு கேடு என்று மனதிற்குள் மேகநாதனை திட்டிய சூரிய பிரகாஷ் பக்கவாட்டாக திரும்பி தன் அருகில் அமர்ந்திருந்த தம்பியை நோக்க அவரோ என்னண்ணா இது என்பது போல் அண்ணனை பார்த்து சலித்துக் கொண்டார். இருடா நான் பேசுறேன் என்று மென்குரலில் கூறியவர் தங்கையை நோக்கி அருந்ததி என்ன இதெல்லாம் என்று அதட்டினார். அதில் திரு திருவென்று விழித்த அருந்ததி பெரிய அண்ணனை பாவமாக பார்த்தார். குழலி சின்ன பொண்ணு, இப்பதான் +2 எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கா. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பேசுறதுக்கு தட்டை தூக்கிட்டு வந்திருக்கியே, அறிவு இருக்கா உனக்கு என்று ஆத்திரத்தில் பல்லை கடிக்க ஆண்களுக்கு பின்னால் நின்றிருந்த யமுனா நல்ல வேணு இவளுக்கு என்று அக்காவின் காதில் முணுமுணுத்தாள். சும்மா இருடி நீ வேற என்று தங்கையை கடிந்து கொண்ட கங்கா அருந்ததியை பார்த்தார். அருந்ததி, குழலியோட கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் என்று கேட்க, ஏன் நீ இப்படி கேக்குறீங்க? நான் என் ஒரே பொண்ணை என் அண்ணனோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே, அவ பிறந்ததுல இருந்து ஆசையோட காத்துட்டு இருக்கேன் என்று கலங்கிய குரலில் கூறிய அருந்ததி தனது முந்தானையை இழுத்து கண்ணீரை துடைத்து கொண்டார். அதை யாரும் இங்கே தப்புன்னு சொல்லல அருந்ததி, வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல என்று கங்கா கேட்க, எல்லாம் கல்யாணம் பண்ற வயசுதான். ஆதிக்கு 23, என் பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது என்று வெடுக்கென்று கூறினார். கார்குழலியை தாமதமாக பள்ளியில் சேர்த்தால் 1 வருடம் அதிகமாக வீணாகி போனது. கல்யாணம் பண்றதுக்கு அது மட்டும் போதுமா என்று காட்டமாக கேட்ட சந்திர பிரகாஷ் முகிலனின் அருகில் யோசனையோடு நின்றிருந்த மகனை முறைத்து பார்த்து, சொந்தமா 1 ரூபாய் சம்பாதிக்க வச்சிருக்கா திறமை இருக்கா அவனுக்கு? அவனே இந்த வீட்டுல தண்டமா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்போ எந்த நேரம் யார்கிட்ட அவன் 7:30 இழுத்துட்டு வருவான்னே சொல்ல முடியாது. திடீர்னு எவனாவது ஒருத்தன் வீட்டு முன்னாடி வந்து நின்னுடுவானுங்க. இதுல அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். எந்த தைரியத்துல நீ இவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்த என்று கேட்டார். தந்தை பேசியதை கேட்டு கடுப்பான உதயாதித்தன், மா திஸ் இஸ் டூ மச், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வீணா என்ன வம்புக்கு இழுக்க வேணான்னு அவர்கிட்ட சொல்லுங்க என்று தாயிடம் முறையிட்டான். அவர் உண்மையை தானடா சொல்றார் என்று யமுனா சட்டென கூற மற்றவர்களுக்கு சிரிப்பு வந்து விட்டது. உதயாதித்தன் அனைவரையும் முறைத்து பார்க்க சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் வெண்மதியும் இருக்கிறாள். நீயே ஒரு தொண்ட சோறு, உனக்கு இப்ப எதுக்கு கல்யாணம்? முதல்ல வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு காட்டு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் என்றார் யமுனா. யமுனா சொல்றது சரிதான அருந்ததி, முதல்ல ஆதி ஏதாவது ஒரு வேலைக்கு போகட்டும், அப்புறம் பார்க்கலாம் என்று சூரிய பிரகாஷம் கூற, அது வரைக்கும் நான் வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கணுமா என்று ஆதங்கத்துடன் கேட்டார் அருந்ததி. அருந்ததி, இந்த வீட்லயும் கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. நடுவுலவன் முகிலன், அவனுக்கு வெளிய பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். இவங்க 3 பேரையும் விட்டுட்டு அடுத்ததா இருக்கிற ஆதிக்கு இப்போதைக்கு நாங்க கல்யாணம் பண்ற எண்ணத்துல இல்ல. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா வேற யாருக்காவது உன் பொண்ணு கட்டி கொடு, நாங்க யாரும் உங்களை தடுக்க மாட்டோம் என்று ஒரே போடாக போட்டுவிட்டு சூரிய பிரகாஷ் எழுந்து சென்று விட்டார். அவரை தொடர்ந்து சந்திர பிரகாஷும் அண்ணன் சொன்னதுதான் என்னோட முடிவும் என்று விட்டு சென்றார். உதயாதித்தன் கோபமாக மாடி ஏறி அவனது அறைக்கு சென்றவன் கதவை அடித்து சாற்றினான். அருந்ததி மனம் பொறுக்காமல், மா நீங்களாவது அண்ணனுங்க கிட்ட பேசுங்களேன் என்று சினுங்கிக் கொண்டே கேட்க, பார்வதி, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அருந்ததி, அதான் பெரியவன் சொல்லிட்டான்ல என்றார். அதன் பின்னர் வேறு வழியின்றி அருந்ததி கார்குழலியை மதுரையில் உள்ள கல்லூரியிலேயே பட்டப்படிப்பிற்கு சேர்த்து விட்டார். அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் முகிலன் தான் செய்தான். கார்குழலிக்கு உதயாதித்தனுடனான திருமணம் தடைப்பட்டு போனதில் வருத்தம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கல்லூரிக்கு சென்று படிக்கப் போவதை எண்ணி மகிழ்ச்சியாகத்தான் இருந்தாள். அவளின் அந்த மகிழ்ச்சியே முகிலனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது. அத்தியாயம் 5.
2 வருடங்கள் கழித்து வெண்மதியும் கோகிலாவும் தங்களது இளங்கலை படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து தருணம் அது. சூரிய பிரகாஷ் வெண்மதிக்கும் தனது தொழில் வட்டார நண்பர் திவாகரனின் மகன் நிதிஷிற்கும் திருமணம் செய்வது குறித்து பேச்சை தொடங்கினார். திவாகரனோ வெண்மதியும் சூர்யா பிரகாஷின் மகள்தான் என்று எண்ணிக்கொண்டு உடனே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். அன்று வீட்டிற்கு வந்த சூரிய பிரகாஷ் எல்லோரையும் ஹாலுக்கு அழைத்து விஷயத்தை கூறினார். கங்கா கோகிலாவை தவிர மற்ற யாரின் முகத்திலும் மருந்திற்கு கூட சிரிப்பு இல்லை. அதனை கவனித்த சூரிய பிரகாஷ், என்னாச்சு என்று வினவினார். அது மாமா, கோகிலாவும் படிப்பு முடிச்சுட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கா, நம்ம வீட்டு பொண்ணை விட்டுட்டு இவளுக்கு போய் என்று மென்று முழுங்கிய யமுனா, எனக்கு இது சரியா படல மாமா என்று சொல்ல சூரிய பிரகாஷ் தம்பி மனைவியை முறைத்தார். அதில் யமுனா அமைதியாகி விட பார்வதிக்கு கோபமாக வந்தது. டேய், அவ கேட்டதுல என்னடா தப்பு? முதல்ல என் பேத்திக்கு கல்யாணம் முடிக்கிறத விட்டுட்டு அந்த அனாதைக்கு போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிய என்று பார்வதி கடுப்பாக கேட்க வெண்மதியின் கண்ணில் கண்ணீர் துளிர்த்தது. மா, வெண்மதி ஒன்னும் அனாதை கிடையாது, அவளுக்கு நாங்க இருக்கோம் என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் அழுத்தம் திருத்தமாக கூறினார் சூரிய பிரகாஷ். அதை கேட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி முகத்தை சுழித்தனர். அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். கோகிலாவுக்கும் தாராவுக்கும் கல்யாணம் பண்ணா என்னவெல்லாம் செய்வனோ அதே போலதான் வெண்மதிக்கும் செய்வன் என்று முடிவாக கூறிய சூரிய பிரகாஷ் அவரது அறைக்கு சென்று விட்டார். வெண்மதியின் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் வெளியேறி தரையில் பட்டு தெறிக்க கங்கா மகளிடம் கண் காட்டினார். கோகிலாவும் அதை புரிந்து கொண்டு வெண்மதியின் தோளில் ஆறுதலாக கை வைத்தவள் அவளை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள். பார்வதி பெரிய மருமகளை முறைக்க கங்கா அமைதியாக சமையலறைக்கு சென்றார். யமுனா கோபமாக அறைக்கு போக அவரின் பின்னாடியே தாராவும் சென்றாள். சந்திரபிரகாஷ் திருமண ஏற்பாடுகளை செய்ய அண்ணனை தேடிச் சென்றார். சிவானந்தன் பார்வதி இருவரும் கடுகடுத்த முகத்துடன் எழுந்து செல்ல உதயாதித்தன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். அவனை தொடர்ந்து முகிலனும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கார்மெண்ட்ஸுக்கு சென்று விட அந்த ஹாலில் எஞ்சி இருந்தது அகிலனும் அருணாவும் தான். கணவனின் முழங்கையை சுரண்டினாள் அருணா. அருகில் ஏறிட்டு பார்த்த அகிலன், என்னடி என்று கேட்டான். அவளும் இந்த வீட்டு பொண்ணுதானு உங்க அப்பா சொல்லிட்டு போறாரே, ஒருவேளை அவரோட சொந்த பொண்ணா இருப்பாளோ என்று தனது நீண்ட நாள் சந்தேகத்தை அவள் கேட்க அகிலனுக்கு ஆத்திரமாக வந்தது. ஏய், இன்னொரு தடவை இப்படி ஏதாவது லூசுத்தனமா பேசிட்டு இருந்த பல்லு தட்டி கையில கொடுத்துடுவேன் என்று ஒற்றை விரலை நீட்டி மிரட்டினான். அது வரைக்கும் என் கை பூ பறிச்சுட்டு இருக்கும் பாருங்க என்று முந்தானை இழுத்து இடுப்பில் சொருகியவள், என் மேல கைய வச்சுங்க, அடுத்த நிமிஷம் நீங்க ஜெயில இருப்பீங்க. நான் யாருன்னு தெரியுமல்ல, நீதிபதி நவநீத கிருஷ்ணனோட செல்ல பொண்ணு என்ற போது அவளது முகம் பெருமையில் மிளர்ந்தது. அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்த அகிலன் உடனே போனை எடுத்து தனது மைத்துனன் ஆரூரனுக்கு அழைப்பு விடுத்தான். அவன் ஒரு வழக்கறிஞர், நன்கு பிரபலமானவனும் கூட. மாப்ள, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அருணா எப்படி இருக்கா என்ற அழைப்பை ஏற்றதுமே ஆரூரன் அனைவரின் நலத்தையும் அன்பாக விசாரிக்க அகிலன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். சற்று முன்பு நடந்தவற்றை மைத்துனனிடம் அப்படியே கூறினான். ஓ, உங்களையே தூக்கி உள்ள வச்சிடுவாளாமா? இவ ஜட்ஜோட பொண்ணுன்னா என்ன வேணும்னாலும் பேசுவாளா? ஒரு அளவில்லையா? அடுத்த தடவை இதே மாதிரி மிச்சமா பேசினா யோசிக்காம 2 அடி வச்சிடுங்க மாப்ள. எந்த கேஸ் வந்தாலும் உங்களுக்காக நான் வாதாடுறேன் என்று ஆரூரன் கூற அருணா திகைத்து போனாள். டே அண்ணா, நான் உன் தங்கச்சிடா, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு இல்ல என்று அருணா அலறலும் கெஞ்சலுமாக கூற, நோ, இந்த ஆரூரனை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மைதான் முக்கியம், அப்புறம்தான் தங்கச்சி கொட்டாங்குச்சி எல்லாம் என்று கூறினான் கராராக. அட பாவி அண்ணா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணன? என்னை இப்படி கோத்து விட்டுட்டியே. போயும் நீ ஏன்டா எனக்கு அண்ணனா வந்து பிறந்து தொலைச்ச? சே, நான் உனக்கு தங்கச்சியா போயிட்டேன்டா. இதுவே அக்காவை இருந்துன்னு வை, என் புருஷன்கிட்ட என்ன கோத்து விடுவியாடான்னு மென்டல் பயலேன்னு உன் சங்கிலேயே 4 மிதி மிதிச்சிருப்பேன்டா என்று மனதிற்குள் புலம்பி ஆரூரனை சரமாரியாக திட்டிய அருணா ஓரக்கண்ணால் கணவனை ஏறிட்டு பார்க்க அவனு கையை முறுக்கி தங்க காப்பை மேலேற்றி விட்டு, இப்போ பேசுடி என்பது போல் மனைவியை மிதப்பாக பார்த்து வைத்தான். மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தங்கச்சி வாயில ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறா. நீ சாத்துக்குடி பழத்தோட சேர்த்து எனக்கு முன்ஜாமின்னு வாங்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு என்று தனது மைத்துனனிடம் ஏற்ற இறக்கத்தோடு கூறினான் அகிலன். என்னது என்று அலறி வாயில் கை வைத்துக் கொண்ட அருணா, கூப்பிட்டீங்களாத்த என்று சத்தமாக கத்தினாள். அழைப்பை துண்டித்து விட்டு போனை சட்டை பாக்கெட்டில் வைத்த அகிலன், ஹேய்,
எங்க அம்மா உன்னை கூப்பிடவே இல்லடி என்றான். இல்லையே, கூப்பிட்டாங்களே, உங்களுக்கு தான் சரியா காது கேட்கல. முதல்ல டாக்டர் கிட்ட போய் உங்க காதை காட்டுங்க என்றவள் சமையலறைக்கு ஓடினாள். மாமியாரிடம் தஞ்சம் அடைந்தால் கணவனிடமிருந்து தப்பித்தாள் அருணா. அடிங், நைட்டுக்கு தூங்க ரூமுக்கு வந்துதானே ஆகணும், அப்ப வச்சுக்கிறேன் உன்ன என்று உள்ளுக்குள் கருவிய அகிலன் வீட்டை விட்டு வெளியேறினான். நாட்கள் அதன் போக்கில் நகர வெண்மதிக்கு வீட்டிலேயே நிச்சயதார்த்தம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. கங்காவுக்கு நிமிர முடியாத அளவுக்கு நிச்சய வேலைகள் வரிசை கட்டி நிற்க வெண்மதியை அலங்கரிக்கும் வேலையை கங்கா கோகிலாவிடம் கொடுத்தார். தாராவும் அக்காவுடன் சேர்ந்து கொண்டாள். விருந்தினர்களை கவனிக்கும் வேலையை சூரிய பிரகாஷ் செய்தார். உதயாதித்தன் காலையிலேயே காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். வெண்மதிக்கு தானே நிச்சயதார்த்தம் என்று இலக்காரமாக எண்ணிய அருந்ததி அதனை தவிர்க்க நினைத்து கடைசி நேரத்தில் அம்மாவுக்கு போன் செய்தார். எங்கடி வந்துட்டு இருக்க என்று பார்வதி போனில் கத்த, அலட்சியமாக உதட்டை சுழித்த அருந்ததி நொடியில் குரலில் சோர்வை கொண்டு வந்து, அங்க வரதாமா கிளம்புன, வாசப்படியை தாண்டினது தலை சுத்துறா மாதிரி இருந்துச்சு, அப்படியே விழுந்துட்டேன். அவர் தான் என்னை கை தாங்கள பிடிச்சு வந்து சோஃபாவில் உட்கார வச்சாருமா என்று பொய்யாக நடித்தார். ஆத்தி, என்னடி ஆச்சு உனக்கு? பார்வதி மகளை நினைத்து பதறி போனார். ஒண்ணுமில்லம்மா, எப்பவும் போல லோ பிபி தான். கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சரி சரி, நீ ரெஸ்ட் எடு என்ற பார்வதி விஷயத்தை சூரிய பிரகாஷிடம் கூற நொடி நேரத்தில் தங்கையின் எண்ணத்தை புரிந்து கொண்டார். அவருக்கு தன் தங்கையை பற்றி தெரியாதா என்ன? சூரிய பிரகாஷின் முகம் சட்டென வாடி போனது. அதை கண்டு சந்திர பிரகாஷ் என்னவென்று கேட்க அவர் அருந்ததி நிச்சயதார்த்தத்திற்கு வரவில்லையாம் என்று மட்டும் கூறினார். அதுக்காகவா வருத்தப்படுற? விடு, அவ இங்க வராம இருக்கிறதே நல்லதுதான் என்று சந்திர பிரகாஷ் பின்பக்கம் சென்று சமையல் வேலை எப்படி நடக்கிறது என்று பார்த்தார். அவருக்கு உதவியாக அகிலன் அங்கே இருந்தான். அருணா பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு எந்த வேலையும் செய்யாமல் மாமியாரின் பின்னாடியே சுற்றினாள். யமுனா வேண்டா வெறுப்பாக முகத்தை வைத்துக் கொண்டு மாமியாரின் அருகில் அமர்ந்து கொண்டார். முகிலன் ரயில் நிலையத்திலிருந்து விருந்தினர்களை அழைத்து வரும் வேலையை செய்தான். அப்போது உதயாதித்தனுக்கு போன் செய்தவன், டே ஆதி, ட்ரெயின்ல வந்த கெஸ்ட் எல்லாரையும் நான் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீ உடனே ஏர்போர்ட்டுக்கு போ என்றான். ஏன்? உதயாதித்தன் கடுப்பாக கேட்டான். ஒரு முக்கியமான கெஸ்ட் ஃப்ளைட்ல வராராம், அவரை ரிசீவ் பண்றதுக்காக உன்னை அனுப்ப சொல்லி சித்தப்பா தான் சொன்னாரு என்றான் முகிலன். அவருக்கு வேற வேலை இல்லை என்று ஆதி முணுமுணுக்க, அது கேட்டும் கேட்காதது போல, என்னடா தம்பி, எதையோ முணுமுணுக்கிற போல இருக்கு என்று கேட்ட முகிலன் சிறிது இடைவெளி விட்டு, நீ ஏர்போர்ட்டுக்கு போகலன்னு சித்தப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிடவா என்று போலியாக மிரட்டினான். சொல்லு சொல்லு, அப்பதான் அவர் எல்லார் முன்னாடி வச்சு என்ன கண்ட மெனிக்கு திட்டுறதுக்கு ஒரு சாக்கு கிடைக்கும் என்று சலித்து கொண்டான் உதயாதித்தன். டேய், அது ஒரு மாதிரி ஜாலியா தாண்டா இருக்கு. ஆமா, வேடிக்கை பாக்குற உனக்கு ஜாலியா இருக்கு, திட்டு வாங்குற எனக்கு தான் கடுப்பா இருக்கு. உனக்கு எனக்கு வாச்சா மாதிரியே எதுக்கெடுத்தால் திட்டுற அப்பா கிடைச்சிருக்கணும், அப்பதான் உனக்கு ஏன் வேதனை புரியும் என்றான் ஒரு பெருமூச்சுடன். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காத, ஏர்போர்ட் கிளம்பு. யார் வரா என்று உதயாதித்தன் வேண்டா வெறுப்பாக கேட்க, வாசுதேவன் என்று முகிலன் பதில் கூறிய அடுத்த நொடி அழைப்பை துண்டித்த உதயாதித்தன் நண்பர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு கிளம்பினான். கோவை விமான நிலையத்திற்கு சென்று வாசுதேவனை வரவேற்ற உதயாதித்தன் அவரை காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டார். சிறிது நேரம் வெளியே வேடிக்கை பார்த்த வாசுதேவன் மெதுவாக உதயாதித்தனிடம் பேச்சு கொடுத்தார். நீ பொண்ணு விட தம்பி என்றவர் கேட்க, அவன் ஆம் என்பது போல் சாலையை பார்த்து கொண்டே தலையாட்டினான். பொண்ணு பாக்குறதுக்கு அழகா கண்ணுக்கு லட்சணமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். என்ன படிச்சிருக்கா? பிகாம். பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? தெரியும் தெரியும். வாசுதேவன் தொடர்ந்து வெண்மதியை பற்றியே கேட்டுக்கொண்டு வர உதயாதித்தனுக்கு ஒரு புறம் கோபம் சூரென்று ஏறிக்கொண்டே போனது. அவன் முடிந்த அளவு தன் கோபத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் காரை செலுத்தினான். அடுத்து வாசுதேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டவனின் பொறுமை காற்றில் பறந்து போனது. பரவாயில்ல, மிஸ்டர் சூரிய பிரகாஷ் தன்னோட பொண்ணை நல்ல விதமா தான் வளர்த்து வச்சிருக்கார் என்று வாசுதேவன் தன் மனதில் பட்டதை அவ்விடத்தில் கூற, உதயாதித்தன் அதிர்ந்து காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். அதில் தடுமாறிய வாசுதேவன் சீட்டை பிடித்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டு உதயாதித்தனை கோபமாக ஏறிட்டு பார்த்தவர், ஏன்பா, உனக்கு காரை ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? இப்படியா சடன் பிரேக் போடுவ என்று கேட்க, அதான் ஒன்னும் ஆகல, விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னவோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க என்று வினவினான் உதயாதித்தன். என்ன சொன்ன? அவர் தான் சொன்னவற்றை மறந்து போய் யோசிக்க தொடங்கினார். நீங்க வெண்மதியை தானே நிச்சயம் செய்ய வந்தீங்க? உதயாதித்தன் எடுத்து கொடுக்க, ஆமா,
மிஸ்டர் சூரிய பிரகாஷோட பொண்ணு வெண்மதியத்தான் எங்க நிதிஷ்க்கு நிச்சயம் செய்ய போறோம் என்றார் வாசுதேவன். வாட்? வெண்மதி எங்க பெரியப்பா சூரிய பிரகாஷோட பொண்ணுன்னு உங்களுக்கு யார் சொன்னது என்று உதயாதித்தன் கேட்க வாசுதேவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படித்தானே திவாகரன் என்கிட்ட சொன்னா என்று மனதில் நினைத்த வாசுதேவன் எதுவும் பேசாமல் அமைதி காத்தார். அவ ஒரு அனாதை, யாரும் இல்லாம ரோட்ல தவிச்சு போய் நின்னவள பாவம் பார்த்து எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. என் பெரியப்பாவும் பெரியம்மாவும் 10-11 வருஷமா எங்க வீட்டுல தங்கி இருக்கா. என் பெரியம்மாவை அம்மானு தான் கூப்பிடுறா. அதுக்காக அவ எங்க வீட்டு பொண்ணாகிடுவாளா என்று உதயாதித்தன் பல்லை கடிக்க வாசுதேவனின் முகம் ஒரு மாதிரி ஆகி போனது. தனது பையை எடுத்துக்கொண்ட வாசுதேவன் காரிலிருந்து இறங்க உதயாதித்தன் புருவ முடிச்சுடன் அவரை பார்த்து, ஹலோ, எதுக்கு கார்ல இருந்து இறங்குறீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டாமா என்று கேட்டவனின் குரலில் மிதமிஞ்சிய எரிச்சல் மட்டுமே காணப்பட்டது. நடக்காத நிச்சயத்துக்கு போய் நான் என் நேரத்தை விரயமாக்க விரும்பல என்று நிதானமாக கூறிய வாசுதேவன் உடனே தனது போனில் இருந்து திவாகரனுக்கு தான் அழைப்பு விடுத்தார். சொல்லுங்கண்ணா என்று அந்த பக்கம் இருந்து திவாகரன் பணிவுடன் கேட்க, என்னத்தடா சொல்றது? எதையும் சரியா விசாரிக்காம நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கியே, முட்டாள் முட்டாள் என்று தம்பியை கடிந்து கொண்டார் வாசுதேவன். என்னண்ணா சொல்றீங்க என்று திவாகரன் புரியாமல் வினவ உதயாதித்தன் வெண்மதியை பற்றி கூறியவற்றை அப்படியே தனது தம்பியிடம் கூறினார் வாசுதேவன். திவாகரனுக்கு அந்த தகவல் பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதுதான் அவர்கள் கிளம்பி வந்த கார் சூரிய பிரகாஷ் வீட்டின் முன்பு நின்றது. மற்றவர்கள் எல்லோரும் காரிலிருந்து இறங்க திவாகரன் மட்டும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயிருந்தார். வாசுதேவன் அவ்வழியே சென்ற ஒரு ஆட்டோவை பிடித்து மீண்டும் ஏர்போர்ட்டுக்கே செல்ல உதயாதித்தனுக்கு திக்கென்று ஆனது. இதனடா வம்பா போச்சு என்று நெட்டியில் அரைந்து கொண்டவன் காரை எடுத்தான். புயல் வேகத்தில் வீட்டை நோக்கி காரை செலுத்த கார் சாலையில் பறந்தது. சூரிய பிரகாஷும் சந்திர பிரகாஷும் காரின் அருகே வந்தவர்கள் வாங்க வாங்க என்று வரவேற்க அதில் தான் தன்னிலை அடைந்த திவாகரன் அவர்கள் இருவரையும் அழுத்தமாக பார்த்தபடியே காரிலிருந்து இறங்கி நின்றார். நடு கூடத்தில் பெரிய ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்க உறவினர்கள் அதில் அமர்ந்து கொண்டார்கள். ஒரு புறம் சூரிய பிரகாஷ் தனது தம்பி மற்றும் அப்பாவுடன் சோஃபாவில் அமர்ந்திருக்க, எதிர்ப்புறம் தினகரனின் குடும்பத்தினர் அமர்ந்திருந்தனர். நடுவில் ஐயர் அமர்ந்திருந்தார். பொண்ண வர சொல்லுங்கோ என்று ஐயர் குரல் கொடுக்க வெண்மதி அங்கு அழைத்து வரப்பட்டாள். இளம் பச்சை நிற பட்டுப்புடவையில் தங்க நகைகள் அணிந்து மிதமான ஒப்பனையில் குனிந்த தலை நிமிராமல் வந்து நின்ற வெண்மதியை பார்த்து சூரிய பிரகாஷும் கங்காவும் திருப்தியுடன் புன்னகை புரிந்தார்கள். சரி, பொண்ணு வந்தாச்சு, நிச்சய ஓலைய வாசிக்கலாமா என்று ஐயர் கேட்க, வாசிங்க ஐயரே என்றார் சூரிய பிரகாஷ். ஐயரும் நிச்சய ஓலையை வாசிக்க தொடங்கினார். அதில் வெண்மதியின் பெற்றோர் என்ற இடத்தில் அன்னலட்சுமியின் தவ புதல்வியான வெண்மதி என்ற கன்னிகையை என்று ஐயர் வாசிக்க, நிறுத்துங்க ஐயரே என்று கத்தினார் திவாகரன்.